திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் செவ்வாய்க்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு சித்தாந்த சைவம் என்கிற தலைப்பின் கீழே சைவ சித்தாந்த பயிற்சி சைவ சித்தாந்த பயிற்சி வகுப்பு நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் நம்முடைய வகுப்பை நடத்தி கொண்டு வருபவர், நமக்கெல்லாம் பயிற்சி அளித்து வருபவர், சேலம் மாவட்டம் ஆத்தூரில் வசிக்கக்கூடிய சித்தாந்த ரத்னம் சைவ நெறிச்செம்மல் ஐயா சிவத்திரு ஸ்ரீதேவ் ஐயா அவர்கள் நமக்கெல்லாம் விரிவாக சொல்லி அந்த ஐயா விட்டு விட்டு கேக்குதுங்க ஐயா. விரிவாக சொல்லி மிகச் சிறப்பாக நமக்கெல்லாம் புரிய வைத்துக் கொண்டு வருகிறார்கள். அவருடைய பொற்பாதங்களையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி, நிகழ்ச்சிக்கு வந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களை பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி வருக வருக என்று வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஐயா வாங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, குவளை கண்ணி கூரன் காண்க, அவளும் தானும் உடனே காண்க. திருச்சிற்றம்பலம். பொழியற்கோன் வெப்பொழித்த புகழியற்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி, வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமடி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி போற்றி, சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் எனும் நான்மறை செம்பொருள், வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் ஒற்றால் எம் உயிர் துணையே. ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி, நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றால் போற்றி, நீராண்ட கடந்தை நகர்மறை ஞான சம்பந்த நிழல்தாள் போற்றி, தீராண்ட தில்லை நகருமாபதியார் செம்பதுமத் திருத்தாள் போற்றி போற்றி, தூக்கு சீர்திருத்தொண்டர் தொகை விரிவாக்கினால் சொல்ல வல்ல பிரான், எங்கள் வாக்கிய பயனாம் பதி குன்றைவாள் சேக்கிழா நடி சென்னி இருத்துவாம். கருணை பொழி திருமுகத்தில் திருநீற்று நுதலும், கண்டாரை வசப்படுத்த கனிந்தவாய் அழகும், பெருமை பெரு துறவினோடு பொறை உலத்தில் பொறுத்தே, பிஞகனார் மலர்த்தாள்கள் பிரியாத மனமும், மறுவினர்களாத ஞானமே வடிவம், வளர்த்துறை செய் சிவஞான மாமுனிவன் மலர்த்தாள், ஒரு பொழுதும் நீங்காமல் எமது உளத்தில் சிரத்தில் ஓதிடும் நாவினில் என்ற முன்னி வைத்தே,
உரைப்பாம் கைலாய பரம்பரையில் சிவஞான போதநெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெஞ்ஞானுபானுவாகி குயிலாரும் பழில் திரு ஆவடுத்துறைவாள் குரு நமச்சிவாய தேவன் கைலாதி மரபுடையோன் திருமரபு நீடோடி தழைக மாதோ. சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருள் தரும் அகிலாண்டேஸ்வரி அம்மையுடனாகிய அருள்மிகு காய நிர்மலேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமான் திருவடி கமலங்கள் போற்றி போற்றி. சிற்றம்பலம். ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பிரான் அருள் தரும் அகிலாண்டேஸ்வரி அம்மையுடனாகி அருள்மிகு காய நிர்மலேஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் அருவான்மை நாயன்மார்களுடைய திருவடிகளையும் அடியேனை இச்செந்நெறியில் ஆட்படுத்திய ஆசிரிய பெருமக்களுடைய திருவடிகளையும் இஞ்ஞான நிகழ்வினை செவிமடுக்க வந்துள்ள அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் மனம் மொழிமைகளால் வணங்கி கொண்டு இந்த ஞான வெல்வினை துவங்குவோம். திருச்சிற்றம்பலம். நாம சென்ற வகுப்பிலிருந்து தொடர்ந்து இந்த 5 எழுத்தினுடைய தன்மையெல்லாம் பார்த்துட்டு வரோம். இந்த 5 எழுத்தினுடைய பொருள் முறை என்ன, அந்த 5 எழுத்தினுடைய அழியாத்தன்மை பற்றி பார்த்தோம். அப்புறம் அந்த 5 எழுத்தினுடைய எண்ணும் முறை, அந்த 5 எழுத்தை நம்ம எப்படி எண்ணணும், அந்த 5 எழுத்தை ஓதும் முறை என்ன அப்படின்னு பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம அந்த திருவைந்தெழுத்தினுடைய அழியாத்தன்மையில பார்த்தீங்கன்னா, இந்த வினைகள் அழிவது போல இந்த உலகத்தை நீங்க ஒடுக்குவது போல இந்த 5 எழுத்தும் அழிந்து விடுமா அப்படின்னு கேட்குறாரு. அப்ப அதுக்கு பதில் சொல்லும்போது, அந்த 5 எழுத்தில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் அழியலாம், ஆனா அதனுடைய பொருள் அழியாது அப்படின்றத நமக்கு அதுல சொன்னாரு. அடுத்து அந்த 5 எழுத்து பொருள் முறையில அந்த 5 எழுத்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பதம்னு சொன்னாரு. அது எழுத்து இல்லை, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பதம், ஒவ்வொரு சொற்கள் அப்படிங்கிறத சொன்னாரு. அதுதான் நம்ம நம்பி பெருமான் அந்தியும் நண்பகலும் 5 பதம் சொல்லி அப்படிம்பார். அதனால இங்க சி என்பது சிவத்தையும், வா என்பது அருளையும், யா என்பது உயிரையும், நா என்பது துரோதானத்தையும், மா என்பது மலத்தையும் குறிக்கக்கூடிய 5 எழுத்து அப்படின்னு சொல்லி அந்த 5 எழுத்தை நாம எப்படி எண்ணணும், எப்படி சொல்லணும்னா, அண்ணல் முதலா அழகார் எழுத்தைந்தும் எண்ணி இதை இன்னைக்கு பார்க்கணும். 5 எழுத்தை எண்ணும் முறை. அப்ப அண்ணல் முதலா அது முதல் பாடலே சொல்றார், இவன் நின்று நா முதலா ஓதில். நாங்கிற பஞ்சாட்சர தொடங்கக்கூடிய பஞ்சாட்சரமான நமச்சிவாய அப்படிங்கிற அந்த பஞ்சாட்சரத்தை இவன் நின்று நா முதலா ஓதில் அருள் நாடாது. அப்ப இந்த நமச்சிவாயங்கிற அந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போது இவனுக்கு அருள் நாடாதுங்கிறாரு. ஏன்னா அந்த பக்குவம் அடைந்த உயிர் மந்திரமாக நின்று அந்த 5 எழுத்துக்களை நகர முதலாக உச்சரித்தால் திருவருள் கிடைக்காதுங்கிறார். அப்ப அந்த திருவருளை அடைய முடியாது. நான் முதலா நம்ம ஓதுனோம்னா திருவருளை நாம அடைய முடியாதுங்கிறத நம்ம அதை தான் சொல்லிட்டு இருக்கோம் இப்ப இல்லையா. அப்ப அண்ணல் அந்த ஏன் அப்படின்னா அந்த அந்த நா ம அப்படிங்கிறத முதலாக வைத்து சொல்லும் போது, நா என்பது துரோதானம் என்றும், மா என்பது அந்த பாச மகரத்தையும் குறிக்கக்கூடிய, ரெண்டுமே பாச எழுத்துக்கள். அப்ப பாச எழுத்துக்களை முதலாக வைத்துக்கொண்டு நம்ம சொல்லும் போது அருள் நாடாது அப்படிங்கிறார் இல்லையா. அப்ப நம்ம அந்த திருமுறைகள்ல கூட நமக்கு நமச்சிவாய அப்படின்ற பதிகம் தான் நம்ம சொல்றோம், நமச்சிவாய பதிகம்னு சொல்றோம் இல்லையா. அப்ப நமச்சிவாய பதிகத்தை சொன்னா நமக்கு அருள் கிடைக்காதா அப்படின்னு சொன்னா, நமச்சிவாய அப்படிங்கிற அந்த பதிகத்தை நம்ம சொல்லும் போது, அந்த மந்திரத்தை ஓதும் போது பாச வீடு ஆகும். அப்ப இந்த நமச்சிவாயன்னா நமக்கு அந்த பாச வீடு தான் கிடைக்கும். அந்த பாசம்தான் நாவும் ஆங்கிறது அது தெளிவா இங்க சித்தாந்தத்துல சொல்லியாச்சு. அதனால அந்த திருமுறைகள்ல நம்ம நமச்சிவாய மந்திரத்தை எவ்வளவு உயர்வாக கூறுகிறார்களே, அந்த மந்திரத்தை ஓதினால் பாச வீடு ஆகாது என்று கடவுள் இப்படி சொல்றாருன்னு பார்த்தா, இறைவன் நம்மை படிப்படியாக என்ன பண்ணுவான், முன்னேற்றுவான் இல்லையா. முதல்ல நமசிவாயங்கிற மந்திரத்தை தான் கொடுப்பான் இல்லையா. அப்ப தீகை காலத்துல
அந்த பெருமானே குருநாதனாக வந்து முதல்ல நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த சமய தீக்கையில நமக்கு நமசிவாயங்கிற மந்திரத்தை தான் கொடுப்பான். அப்ப நமசிவாயங்கிற மந்திரத்தை நம்ம எந்த அளவுக்கு நம்ம அதிகமா உச்சரிக்கிறோமோ அதுக்கு அதுக்கு தகுந்தாற் போல அடுத்த தீக்கைக்கு நம்ம விரைவாக செலுத்தப்படுவோம். இல்ல சில பேர் பார்த்தா 15 வருஷம், 14 வருஷம், 16 வருஷம் நான் தீட்சை வாங்கி 17 வருஷம் ஆச்சு சிவ பூஜை வாங்கல. அப்படின்லாம் இருக்காங்க இல்லையா? ஏன்னா அந்த மந்திரத்த நாம அப்படி பலவாறு என்ன பண்ணணும்? ஓதணும். அப்ப அந்த மந்திரத்த நம்ம நிறைவு செய்தா தான் அடுத்த மந்திரத்துக்கு அதுக்குரிய பக்குவம் வந்தா தான் நம்ம அடுத்த மந்திரத்துக்கு என்ன பண்ண முடியும்? போக முடியும். அதனால இறைவன் நம்மை படிப்படியாகத்தான் அந்த ஞான நெறியில செலுத்தி ஈடேற்றுவான். அப்ப படிப்படியா அப்படிங்கும்போது அந்த மந்திரமும் நமக்கு படிப்படியாக தான் என்ன பண்ணுது? கொடுக்கப்படுகிறது. இறைவன் நம்ம படிப்படியாக தான் அந்த நேர்வன முதல்ல இந்த மனித வாழ்க்கையில நம்ம ரொம்ப பெருசா நினைக்கிறது பொருட்செல்வம், அப்புறம் நல்ல சுகமான வாழ்வு. இத தான் நம்ம எதிர்பார்க்கிறோம் இந்த பூமியில நம்ம இருக்கிற வரைக்கும். இப்ப இப்ப அடியார்கள் அப்படின்னு சொல்றோம். ஆனா நம்மளும் அப்படிதான் இருக்கோம். இல்லையா? நல்ல பொருள் செல்வம் வேணும், நல்ல சுகமான வாழ்வு வேணும் அப்படிதான் நம்ம விரும்புறோம். இல்லையா? அப்ப அந்த நிலையில நமக்கு நமச்சிவாய மந்திரம் தான் நமக்கு கொடுக்கப்படும். ஏன்னா நம்ம உயிரினுடைய தன்மை என்ன அப்படிங்கிறது பெருமான் பார்ப்பான். அப்படி பெருமான் நமக்கு பார்த்து கொடுக்கக்கூடிய மந்திரம் தான் அந்த நமச்சிவாய அப்படிங்கிற அந்த மந்திரம். அதனால அப்புறம் இதையெல்லாம் கொடுத்து இல்லையா? பெருமான் இந்த வீடு இப்ப நம்மளுக்கு சுகமான அந்த வாழ்வை கொடுத்து, அப்புறம் அந்த நம்ம எதிர்பார்க்கிற மாரி பொருட்செல்வங்களை எல்லாம் குடுத்து, இல்லையா? அப்ப எல்லாத்தையும் குடுத்து நம்மள நிறைவு செய்து, அப்ப அதன் மேல ஒரு சலிப்பு வந்து ஏன்னா பணம் இருக்கிறவங்க எல்லாருமே சுகமா இருக்கிறதில்ல. பணத்து பொருட்செல்வம் இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்காங்களா? அப்படின்னு பார்த்தா, எல்லாத்துக்கும் ஏன்னா இந்த பூமியிலன்னு வந்துட்டாவே சிரமம் தான். அப்ப அந்த பொருட்செல்வத்தையும் குடுத்து, அந்த துன்பத்தையும் குடுக்கும்போது, இந்த பொருள்களால நமக்கு இன்பம் வரப்போறதில்லங்கிறத இந்த உயிர உணர வைப்போம். அப்படி குடுத்து பொருட்செல்வத்தையும் குடுத்து, துன்பத்தையும் குடுத்து, இந்த பொருட்செல்வத்தினால் ஏன்னா நம்ம அப்படிதான் நெனைக்கிறோம். பணம் காசு இருந்துட்டா நமக்கு இன்பமா இருப்போம். நமக்கு சுகம் வந்துரும். சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு நெனைக்கிறோம். அதுதான் சுகமான வாழ்வுன்னும் நெனைக்கிறோம். அப்ப எல்லாத்தையுமே பெருமான் குடுக்குறான். சரி நீ அப்படித்தான் நெனைக்கிற. இந்த பொருட்செல்வம் வேணுமா? இந்த புடிச்சுக்கோ. கூடயே ஏன்னா இந்த உடம்புன்னு எடுத்துட்டா துன்பம் தான். அத தவிர எதுவுமே இந்த உலகத்துல நம்ம அனுபவிக்க முடியாது. ஆனா நம்ம நெனச்சுட்டு இருப்போம். நம்ம இன்பமா இருக்கிற மாரி. ஆனா அதெல்லாம் இன்பமே இல்ல. ஏன்னா அப்படி இன்பமா இருக்கிறவங்கன்னு யாருமே இந்த உலகத்துல இருக்க முடியாது. அதனால தான் சொல்றார். துன்பம் தான். அந்த உடம்புன்னு ஒண்ணு எடுத்துட்டாவே இது சிறை தான். இதுல இருக்க வரைக்கும் நம்ம கண்டிப்பா துன்பம் தான். அதனால தான் அந்த உடல்ல இருந்து நம்ம நீங்கி இருக்கணும். இந்த பற்று நீங்கி இருக்கணும்னு நம்ம சொல்றது. அதனால இது எல்லாத்தையும் பெருமான் குடுக்குறான். அப்ப நீங்க நமச்சிவாய மந்திரம்ன்னு சொல்ல சொல்ல, அந்த நமச்சிவாய மந்திரம் சொல்ல சொல்ல உலகத்துல இருக்க பொருள்கள் மேல உங்களுக்கு பற்று ஏற்படும். அதுக்காக தான் அந்த மந்திரம் கொடுக்கப்படுது. அப்ப அந்த நமச்சிவாய மந்திரத்த நீங்க சொல்ல சொல்ல, அந்த சுகமான வாழ்வு, நல்ல சுகமான வாழ்வு நீங்க நெனைக்கிற மாரி, அந்த பொருட்செல்வத்தோட பெருமான் குடுத்து, அதன் மேல ஒரு சலிப்பு ஏற்படுத்தி, எல்லாம் இருந்தாலும் இப்படிதான் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து, இந்த நிலையில தான் நம்ம நமச்சிவாய மந்திரம் வேண்டுவோர் வேண்டுதலாம் கொடுத்து, அந்த வாழ்வில் திருப்தியான ஒரு நிலையை அடைய அளித்து, அதற்கு மேல ஞானம்னு ஒண்ணு இருக்குங்கிறத காட்டுவான். அத நாம அடையணும் அப்படிங்கிற ஒரு விருப்பத்த நமக்கு என்ன பண்ணுவான்? ஏற்படுத்துவான். அப்பயும் அந்த நிலை வரும்போது தான், நமக்கு பெருமான் அந்த குருநாதனாக எழுந்தருளி, சிகார முதலாக ஓதக்கூடிய அந்த சிவய நம அப்படிங்கிற மந்திரத்த சொல்வான். அப்ப இந்த அதுவரைக்கும் நமக்கு இந்த நமச்சிவாய இந்த உலகப்பற்று நமக்கு இருக்கிற வரைக்கும், இந்த நமச்சிவாய மந்திரத்துல இருந்து நம்ம மேல வரவே முடியாது. ஏன்னா, நமச்சிவாய மந்திரம் நமக்கு கொடுக்கப்படுறது ரொம்ப அடிப்படை தீக்கையான இந்த சமய தீக்கையில தான் நமக்கு அந்த நமச்சிவாயங்கிற முதலாக இருக்கக்கூடிய அந்த மந்திரத்த நமக்கு குருநாதர் உபதேசம் செய்றாரு. ஆனாலும், நமச்சிவாய மந்திரத்தினால நமக்கு என்ன கிடைக்கும் அப்டின்னா, அதான் இங்க நா, மா முத நா, மா முதலா முதலா ஓதின் அருள் நாடாதுங்கிறார். அப்ப நமச்சிவாய மந்திரத்த சொல்ற வரைக்கும் உங்களுக்கு அருளே கிடைக்காது. உங்களுக்கு இந்த உலகம் தான் கிடைக்கும். உலகத்துல இருக்கக்கூடிய சுகங்கள் தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்டிங்கிறத நமக்கு சொல்றார். அதற்கு மேல ஞானம்னு ஒண்ணு இருக்கு அப்டிங்கிறத அறிந்து, அந்த ஞானத்தை நாம அடையணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த பக்குவத்துக்கு இந்த உயிர்கள் வரும். அப்படி வரும்போது தான்
நமக்கு சிவய நம அப்படிங்கிற அந்த மந்திரத்தை சி முதலாக ஓதுவதற்காக பெருமான் நமக்கு கொடுப்பார். அப்பதான் அந்த சிவய நமன்ற மந்திரம் சொல்லும் போதுதான் நமக்கு அருள் நாட்டமே ஏற்படும். நமச்சிவாய மந்திரம் சொல்றவங்களுக்கு அருள்ல நாட்டம் வராது. இந்த உலகத்துலதான் நாட்டம் வரும். அருள் நாட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த அந்த சிவப்பேரு தான் அருள் நாட்டம். சிவப்பேரு அப்படின்னு பேரு அப்படின்னா பெறுதல்னு அர்த்தம். வீடு பேருன்னு சொல்றோம். அப்ப வீடுன்னா என்ன, பேருன்னா என்ன அப்படின்னா, வீடு என்பது விடுதல் இந்த உலகத்தை. அப்போ உலகத்தை விட்டு பேரு என்பது பெறுதல். எதை பெறுதல் என்றால் சிவத்தை பெறுதல். அதுதான் வீடு பேரு. அப்ப இந்த சிவய நமங்கிற மந்திரத்தை வாங்கின உயிர்களுக்கு தான் அருள் நாட்டமும் இந்த மும்மலத்தை தீர்க்கும் நாட்டமும் வரும் இல்லையா? அதாவது அது மும்மலத்தை தீர்க்கும் நாட்டம் தான் விடுதல், சிவத்தை பெறுதல் தான் அருள் நாட்டம். அதான் சிவப்பேர். அப்போ அந்த மும்மலத்தை தீர்க்கும் நாட்டம் தான் நமக்கு பாசத்தை வீடு பெற செய்தல், பாசத்தை விடுதல் இல்லையா? அதுதான் வீடு பேருன்னு சொல்றோம். அப்போ மும்மலம் தீர்க்கும் நாட்டம் பாச வீடு இல்லையா? விடுதலும் பெறுதலும் இல்லையா? விடுதல் அப்படின்னா எதனா பாசத்தை விடுதல், பெறுதல் என்றால் சிவத்தை பெறுதல். அததான் இங்க நமக்கு அந்த நமசிவாயங்கிற மந்திரத்தை சொல்ற வரைக்கும் அருள் நாடாது. நாடும் அருள் சி முதலா ஓது நீ சென்று. அப்ப நீ என்ன பண்ணு, இந்த முதலாக இருக்கக்கூடிய நமச்சிவாய என்ற மந்திரத்தை ஓதுனா அருள் நாடாது. அப்ப அந்த நமச்சிவாயங்கிற மந்திரத்தை விட்டுட்டு அடுத்த நிலைக்கு போறதுக்கான உழைப்பை நம்ம மேற்கொண்டு அந்த சிவய நமங்கிற மந்திரத்தை பெறக்கூடிய அந்த சிவ பூஜை என்று சொல்லக்கூடிய அந்த விசேட தீக்கையை பெறக்கூடிய விருப்பம் அப்பதான் அந்த உயிர்களுக்கு வரும். எப்ப அப்படின்னா இந்த ஞான ஞாட்டம் வரும்போது அந்த சிவபேரு சிவபூஜையை வாங்கணும், விசேட தீக்கை வாங்கணும், சிவய நமங்கிற மந்திரத்தை வாங்கணுங்கிற விருப்பம் வரும். அப்படி யாரெல்லாம் சிவய நமங்கிற மந்திரத்தை வாங்கி அவர்கள் மந்திரத்தை ஓதிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அருள் நாட்டம் வரும், இந்த மும்மலத்தை தீர்க்கக்கூடிய நாட்டம் வரும். அப்படின்றதுதான் நமக்கு இங்க உமாபதி மனவாசம் கடந்த தெளிவாக நமக்கு சொல்றார். அதனால அந்த இந்த பக்குவம் அடைந்த உயிர் மந்திரமாக நின்று 5 எழுத்துக்களில் நகர முதலாக அது ஒரு பக்குவம். அந்த அந்த நமச்சிவாயங்கிற அந்த மந்திரத்தை வாங்கறதுக்கே நமக்கு பெரிய பக்குவம் வேணும். ஏன்னா இன்னைக்கு தீக்கைனாவே எல்லாம் அலறாங்க, என்னன்னு தெரியாம அலறாங்க. அப்ப அந்த அந்த நமச்சிவாயங்கிற மந்திரத்தை பெறுவதற்கே அதுக்கே ஒரு பெரிய ஞான அதுவே நமக்கு பெரிய விஷயம். அதுவே ஒரு ஞானத்தை நோக்கி செல்லக்கூடிய அந்த ஒரு நாட்டம்னாலதான் வருது. அப்படி அந்த மந்திரத்தை வாங்கக்கூடிய பக்குவம் அடைந்த உயிர் மந்திரமாக நின்று அந்த 5 எழுத்துக்களில நகார முதலாக, அதாவது நமச்சிவாய அப்படிங்கிற அந்த மந்திரத்தை உச்சரித்தால் அதுதான் முதல் நிலை. அப்படி அந்த நிலையில நம்ம உச்சரிக்கும் போது நமக்கு அருள் நாடாது. நாடாதுன்னா நாடவே நாடாதுன்னு அர்த்தம். அப்ப சிகரம் முதலாக அந்த சிவய நம அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உயிராகிய நீ அந்த சிவய நமங்கிற மந்திரத்துல பொருந்தி உச்சரித்தான் உனக்கு திருவருள் கிடைக்கும். எனவே அந்த தீக்கை பெற்று பக்குவம் அடைந்த உயிர் நமசிவாயங்கிற மந்திரத்தை உச்சரித்து அதுல மேலும் கூடுதலான பக்குவத்தை அடைந்து மீண்டும் தீக்கை பெற்று பக்குவம் அடைந்த உயிர் சிவய நம என்றே அந்த 5 எழுத்தை ஓதும். அப்படிதான் ஓதும், அப்படிதான் ஓத வேண்டும் என்பதுதான் எங்க ஆசிரியருடைய கருத்து. அப்ப தீக்கையில ஞானாசிரியர் உபதேசம் செய்த முறையில அந்த 5 எழுத்துக்களை மந்திரமாக ஓத வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நாமளா இப்படி ஒரு மந்திரம் இருக்கு, ஏன் நம்ம நமச்சிவாயன்னு சொல்லணும், ஏன் சிவன் சொல்லக்கூடாது, நாமளே சொல்லிக்க வேண்டியதான் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா அந்த குருநாதன் தொட்டு காட்டினதுக்கு அப்புறம் தான் அந்த அதுக்கு மந்திரம்னே பேரு. ஏன்னா அதுக்கு முன்னாடி அதுக்கு வெற்று சொல் தான். குருநாதன் உபதேசம் பண்ணினதுக்கு அப்புறம் தான் அது நமக்கு மந்திரமாக வேலை செய்யுங்கிறார். அதனால இந்த தீக்கையில ஞானாசிரியர் உபதேசம் செய்த முறையில நம்ம அந்த 5 எழுத்துக்களை மந்திரமாக ஓத வேண்டும். அதான் அவர் எப்படி சொன்னாரோ அந்த முறையில தான் நாம என்ன பண்ணணும், ஓதணும். அதனால நம்ம இஷ்டத்துக்கு இந்த மந்திரம் சொன்னா இது கிடைக்கும், அந்த மந்திரம் சொன்னா அது கிடைக்கும்னு நாம எந்த முடிவும் என்ன பண்ண முடியாது, பண்ண முடியாது. அதனால உங்களுடைய பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி
அந்த குருநாதனை பின்னின்று குருநாதனை பெருமான் அதிட்டித்து நின்று நமக்கு என்ன பண்ணுவோம், அந்த மந்திரத்தை உபதேசம் செய்வோம். அததான் நமக்கு இங்க திருவயிற்றை நம்ம ஓதணும், சிவைய நமன் தான் ஓதணும் அப்படிங்கறத இங்க ஆசிரியருடைய கருத்து. இப்ப நமச்சிவாயங்கிறத ஓதுனா அடுத்த நிலை இந்த சிவை நமங்கிறது தான் நம்ம ஓதணும். அப்ப நமச்சிவாயம் நம்ம சொன்னா ஒண்ணும் கிடைக்காதா, உலகம் தான் கிடைக்கும், பெருமானுடைய கிடைக்க மாட்டான். அப்புறம் அதுல பக்குவம் அடைந்து அந்த சிவை நமங்கிற மந்திரத்தை வாங்கணுன்றது தான் இந்த பாடலுடைய கருத்து. அதுதான் அந்த உபதேசம். அதனால இந்த பாட்டையே நம்ம உபதேசம்னு சொல்றோம். அதுக்கு அடுத்ததாக இந்த 42வது பாட்டு சொல்றோம். அதுலயும் அந்த கருத்தை சுவாமி வலியுறுத்துறாரு. ஏன்னா சொன்னதையே திரும்ப சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்களுக்கு வேலை இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அதனுடைய கருத்தினுடைய முக்கியத்துவத்தை கருதி மீண்டும் அடுத்த பாடல்லையும் அதை நமக்கு சொல்றார். அப்ப அண்ணல் முதலா அழகார் எழுத்தைந்தும் எண்ணு அப்படிங்கிறார். அப்ப பாட்டுல முதல்ல பார்த்துருவோம். அண்ணல் முதலா அழகார் எழுத்து ஐந்தும் எண்ணி பகல் அற்று இன்பத்தே நன்னி அருளானது சிவத்தே ஆக்கும் அணுவை இருளானது தீர இன்று அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் இந்த பாட்டை. அப்ப நம்ம அந்த மந்திரத்தை சொல்லும் போது அண்ணல் முதலா அப்படின்னு சொல்றார். இப்ப அண்ணல்னா அது சிவபெருமானை குறிக்கக்கூடிய சொல் தானே, அண்ணாமலை அப்படின்னு சொல்றோமா இல்லையா? இப்ப அண்ணல் அது கண்டு அப்படின்னு சொல்றோமா இல்லையா? பாடல்கள்லாம் நிறைய சொல்றோம் அண்ணல்னு வர மாதிரி. அப்ப அண்ணல் அப்படின்னா அவன் அணுக முடியாதவன் அப்படின்னு அர்த்தம். இல்லை, யாராலையும் அணுக முடியாதவன், நம்முடைய அறிவை கொண்டு அவனை அணுகவே முடியாது. அப்ப அவனை அணுகணும்னா அவனுடைய அறிவை கொண்டு அவன் அருளே கண்ணாக காணினல்லால் அப்படின்னு அப்பர் சுவாமி சொல்ற மாதிரி அவனுடைய அருளை கண்ணா வைத்து பார்த்தோம்னா தான் நாம அந்த பெருமானுடைய காட்சியை காண முடியும். அதனால அவன் அணுக முடியாதவன். அப்ப பசு பாச ஞானங்களால் அணுக முடியாதவன். அதனால அண்ணல் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அண்ணல் என்பது இங்க சிவபெருமானை குறிக்கிறதுனால சி அப்படிங்கிற எழுத்தை குறிக்கிறது. அதான் அண்ணல் முதலா அழகார் எழுத்துங்கிறார். அப்ப சீங்கிற எழுத்தை முதலாக வைத்து அது அழகார எழுத்தைந்துங்கிறார். அப்ப அழகார் அப்படின்னா அது பெருமான் தான். அழகன் அப்படின்னாவே அது யாரை குறிக்குதுன்னா பெருமானை. இங்க அழகார் அப்படிங்கிற போது அவனுடைய எழுத்தை குறிக்கிறது. அதனால அண்ணல் முதலா அழகார் எழுத்தைந்தும். அப்ப அந்த எழுத்து 5 எழுத்தையும் எண்ணி, அப்ப அதை கணித்து தியானித்து பகல் அற்றுங்கிறாரு. அப்ப இரவும் இல்ல பகலும் இல்ல அற்ற இன்பத்தே அப்படிங்கிறார். அப்ப இங்க சொல்றது என்னன்னா, ஏன்னா இந்த அண்ணல் முதலா அப்படின்னா சி முதலா அழகுங்கிறது சிவத்தத்துவம் இல்லையா, எண்ணில் அப்படிங்கிறது கணித்தல் இல்லையா. அந்த கணித்தல் தான் அந்த எண்ணுதல் தான் இங்க நம்ம ஒண்ணு மானதம், இன்னொன்னு மந்தம், இன்னொன்னு உரைன்னு சொல்றோம் இல்லையா. உரை அப்படின்னா சத்தமிட்டு உரைத்தல், அதான் வாய் விட்டு கூறுதல். அந்த வாய் விட்டு சொல்றதை தான் நம்ம ஓதுதல்னு சொல்றோம். அப்புறம் அதுதான் நமச்சிவாயங்கிற மந்திரம். அந்த மந்திரத்தை சொல்ற வரைக்கும் நமக்கு என்ன கிடைக்காது அப்படின்னா அருள் நாடாது, அருள் நமக்கு கிடைக்காது அப்படிங்கிறத சொல்றாரு. அப்புறம் அடுத்ததா நமக்கு சொல்லக்கூடியது மந்தம். மந்தம் அப்படின்னா தனக்கு மட்டும் கேட்குமாறு உச்சரித்தல், அதுதான் மந்தம் அப்படின்னு நமக்கு சொல்றாரு. அப்ப மந்தம் என்பது தனக்கு மட்டும் உச்சரிக்க, தன் காதுக்கு மட்டும் கேட்கக்கூடிய அப்படின்றத இங்க நமக்கு வலியுறுத்தி சொல்றாரு. அப்ப முதல் நிலையில நம்ம சொல்ல வேண்டிய அந்த சமய தீக்கையில பெறக்கூடிய மந்திரத்தை நம்ம வாய் விட்டு சொல்றோம் இல்லையே, திரும்ப திரும்ப அதை நமக்கு சொல்றாரு அப்படின்னா அதனுடைய முக்கியத்துவம் கருதி ஒவ்வொரு இடத்துலையும் நான் ரொம்ப வலியுறுத்தி நமக்கு சுவாமி சொல்றாரு. ஏன்னா திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எதுக்கு திரும்ப திரும்ப சொல்றாங்க அப்படின்னா நாம அதை கண்டிப்பா கடைபிடிக்கணுங்கிறதுக்காக தான் திரும்ப திரும்ப ஒவ்வொரு பாட்டிலையும் அதை சொல்றாங்க. அப்ப அண்ணல் முதலா அந்த சொல்லக்கூடிய அந்த மந்திரம் அதுதான் மந்தம்ங்கிறாரு. முதல்ல உரை அப்படிங்கிறது நமச்சிவாய மந்திரம், அது வாய் விட்டு கூறுதல். அந்த மந்திரத்தை சொல்றதுதான் மந்திரம் ஓதுதல்னு சொல்றது, சத்தமிட்டு சொல்றது. அப்புறம் அதுக்கு அடுத்தது மந்தம்னு சொல்றோம். மந்தம் என்பது தனக்கு மட்டும் கேட்குமாறு உச்சரிக்கக்கூடிய வகை.
அப்புறம் மானதம் அப்படிங்கிறது தனக்கும் கேட்காம அறிவினால் கணித்தல். அதாவது அத முக்தி பஞ்சாக்கர பொருள். அது அது 3வது நிலையில கொடுக்கக்கூடிய தீக்கை. அப்ப இந்த மாதிரி இது திருவுந்தியார்லயும் நமக்கு சொல்றார். உள்ளம் உருகில் உடனாவார் அப்படிங்கிற பாடல்ல நமக்கு சொல்லும்போது, அந்த பெருமான் நம் பொருட்டு திருமேனி கொண்டு எழுந்தருளி வந்து இல்லையா? அவன் ஏன்னா பெருமான் திருமேனி தாண்டி வரக்கூடிய காரணங்களை நமக்கு உபதேசம் பண்ணுவதற்காக பெருமான் ஒரு திருமேனி கொள்கிறான் அப்படின்ட்டு ஒரு காரணம்னு சொல்றார். அதனால அவன் திருமேனி தாங்கி வர்றதை நினைச்சு பாருங்க. அவன் எப்படிப்பட்ட பெருமான். அவன் அண்ட பிரம்மாண்டம் பேரண்டம் அனைத்தையும் கட்டி ஆளக்கூடிய அந்த பெருமான் இல்லையா? ஒரு ஒண்ணுமில்லாத கொஞ்சம் சொத்து வச்சிருந்தாவே கொஞ்சம் பணம் இருந்தாவே நம்ம போடுற ஆட்டம் தாங்க முடியல. ஆனா அந்த பெருமான் அண்ட பிரம்மாண்டம் அத்தனையும் தன்னுடைய திருவடியை கீழ் வைத்து ஆளக்கூடியவன் அந்த பெருமான். அந்த பெருமான் நமக்காக அந்த நாம் உய்யணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தினால திருமேனி கொண்டு இல்லையா? அப்ப அவனுக்கு அவசியமே இல்லை. பெருமான் இப்படி உடம்பு எடுத்துட்டு வந்து நமக்கு தீக்கை பண்ணி வைக்கணும்னு அவசியமே இல்லை. ஆனா இந்த உயிர்கள் மேல கொண்ட கருணையினால அந்த பெருமான் நம் பொருட்டு நமக்காக, ஏன்னா அவனுக்காக அவன் எதையுமே செய்யறது இல்லை. ஏன்னா அது அன்புடையார் எல்லாம் தமக்குரியர். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர். அன்புடையார் என்பும் உரியர் பிறக்கு மாதிரி பெருமான் இந்த உயிர்கள் மேல அத்தனை கருணை கொண்டதுனாலதான் இந்த உயிர்களுக்காக அவன் திருமேனி கொண்டு தாங்கி எழுந்தருளி வந்து இல்லையா? தனக்கு திருநாமமாகிய அவனுடைய திருநாமமாகிய அந்த பஞ்சாட்சரத்தினுடைய உண்மைய முதல்ல அருளி செய்ய கேட்டும். முதல்ல அந்த பெருமான் முதல் நிலையில அந்த அருளி செய்வான், அதை நம்ம கேட்கிறோம் இல்லையா? அத முதல் நிலையில நமக்கு கேட்டல் அப்படிங்கிற அந்த தீக்கையை அருளி செய்யக்கூடிய அந்த தன்மைய 2வது தீக்கையில உள்ளபடி காட்ட கண்டும். 2வது தீக்கையில இன்னும் கொஞ்சம் அந்த முதல் மந்திரத்தை சொல்லி தெளிவாங்கும் போது அங்க கேட்டுக்கொள்ளபடி சொன்னவன் இங்க காட்டி கொடுக்கிறான். உள்ளபடி காட்ட கண்டும். அப்புறம் அந்த 3வது தீக்கையில அந்த சொரூபம் அனாதியே நம்மிடத்திலே கூடி நிற்கின்ற முறையை உணர்த்துவது. அப்ப முதல்ல இப்படி ஒண்ணு இருக்குன்னு சொல்றான் முதல் மந்திரத்துல. 2வது மந்திரத்துல அதுதான் இதுன்னு காட்டுறான். 3வது மந்திரத்துல காட்டப்பட்டது உனக்குள்ளதான் இருக்குதுங்கிறத உணர்த்த. இப்படி முறையா நமக்கு திருவுந்தியார்ல இந்த பாட்டை சொல்றார். வாய்ப்பு இருந்தா படிச்சு பாருங்க. அவர் காட்டும் முறையிலே இல்லையா? அந்த பெருமான் என்னத்தை காட்டுறானோ அந்த முறையிலே கூட்ட கூடியும் இல்லையா? அதுல அந்த அவன் சொன்ன அந்த முறையில நம்மளை கூட்டி வைக்கிறது யார் அப்படின்னா இல்லையா? அந்த 3 வகையும் கண்ட சீவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஏன்னா அந்த 3வது தான் நம்ம தீக்கைன்னே சொல்றோம். சமயமும் விசேடமும் தீக்கைன்னே சிவஞான முனிவர் சொல்லல. அது தீக்கைக்கு படிங்கிறார். தீக்கை வாங்குறதுக்கு அது 2ம் உதவுது அப்படிங்கிறது அந்த சமய தீக்கையும் அந்த விசேட தீக்கையும் ஞான பூசைக்கு ஒரு கருவியா இருக்குங்கிறதான் சொல்றார். அப்படி அந்த அதுல பார்த்த இந்த முறையை முதல்ல கேட்டவர்கள், கண்டவர்கள், அதை தனக்குள்ளேயே உணர்ந்தவர்கள் அப்படின்னு 3 வகையா இங்க சொல்லி, அப்படிப்பட்ட சீவர்கள் அக்னி கலந்த மெழுகு போல உருகி பேரன்பு. ஏன்னா அந்த பெருமானை பார்த்தோன்னே அப்படி அப்பா இவன் எப்படிப்பட்டவன், என்ன பெருமானே நீ எப்படிப்பட்ட பெருமான், எங்களுக்காக இப்படி இறங்கி வந்து இப்படி ஒரு உருவம் தாங்கி இப்படி குருநாதனுடைய அந்த கோலத்தை தாங்கி கொண்டு எங்களுக்கு இப்படி நீ உபதேசம் பண்றதுக்காக நீ இப்படியெல்லாம் வந்திருக்கிய அப்படின்னு அவனுடைய கருணையை நினைத்து இல்லையா? அந்த அக்னியில் இட்ட மெழுகு போல உருகி அவன் மேல பேரன்பு கூர்ந்து இல்லையா? கரையடிந்து இருந்த காலத்து இல்லையா? அப்ப ஆன்மஸ்வரூபம் மறைந்து இவன் எப்ப அந்த பெருமானை நினைந்து அந்த பெருமானோட கலக்கிறானோ அப்பயே இவனும் சிவஸ்வரூபமாய் சிவனென நிற்பருங்கிறார் இல்லையா? அப்படி எப்ப அந்த பெருமானுக்கு உணர்ந்து நான் என்ற அந்த அகந்தையை விட்டு ஆணவத்தை ஒழித்து பெருமானுடைய திருவடியில எப்ப சேர்றானோ அப்பயே இவன் சீவன் என்பது மறைந்து சிவனாகிறான் அப்படிங்கிறத நம்ம இங்க அதைதான் இங்க உணர்ந்து கொள்ளுதல் நன்று. அப்ப இதை சொல்லும் போது எப்படி சொல்றாரு? அந்த அழகார் எழுத்தைந்தும் எப்படி எண்ணணும் அப்படின்னா, ரா பகல் அற்ற இன்பத்தே
அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றார். அப்ப இங்க இதுவே ராப்பகலற்ற இடம்ங்கிறார். ஏன்னா இந்த 3 நிலை தான். இந்த முதல் நிலை கடந்து 2வது நிலை கடந்து 3வது நிலையிலிருந்து நம்ம இந்த மந்திரத்தை சொல்வதுதான் பகல் அற்ற இடம் அப்படின்னு சொல்றார். அதாவது ராப்பகல் அப்படின்னா நினைப்பு மறப்பு அற்ற அந்த சுத்தத்தில் இருப்பது இல்லையா? அப்ப கேவல நிலை கடந்து சகல நிலை கடந்து சுத்த நிலையில் இருப்பது. அதுதான் திருவைந்தெழுத்தால் சாதிக்கப்படுற பொருள் அது ஒண்ணுதான். அது நமக்கு திருவருட்பயன்ல நமக்கு சொல்றார். ஆசின் நா வா நாப்பன் அடையாது அருளினால் வாசி இடை நிற்க வழக்குங்கிறார். அப்ப இந்த முதல் மந்திரத்தை சொல்லும் போது மாலா துரோத மலமுதலாய் மாறுமோ மேலா சி மீளா விடின் அந்த நாமாங்கிற மந்திரத்தை முன்னாடி வச்சு சொன்னீங்கன்னா அருள் நாடுமா நாடாது அப்படின்னு அங்கேயும் சொல்றார். சிவமுதலே யாமாறு சேருமேல் தீரும் பவம் இது நீ ஓதும்படி அப்படிங்கிறார். அப்ப சி முதலா நீ சொல்லு, இந்த மந்திரத்தை முதல்ல ஓது அப்படின்னு நமக்கு கட்டளை இருக்கிறார் இல்லையா? சொல்லு அப்புறம் பாரு அப்படிங்கிறார். அதனால சி முதலே யாமாறு சேருமேல் தீரும் பவமிது நீ ஓதும்படி அப்படின்னு திருவற்பயன்ல அதையும் சொல்றார். அப்புறம் 3வது மந்திரத்துக்கு ஒரு பாட்டு சொல்றாரு. ஆசின் நாவா நாப்பன் அடையாது அருளினால் வாசி இடை நிற்க வழக்கு. முதல் மந்திரம் நமவ முன்னாடி நிறுத்தி சொல்லுது. 2வது மந்திரம் சிவைய முன்னாடி நிறுத்தி நமவ பின்னாடி நிறுத்துது. 3வது மந்திரம் வாவுக்கும் சீக்கும் நடுவுல உயிர் இருக்கணும். சிவ சிவ அப்படின்னு அந்த 3வது மந்திரம். அப்ப யாவுக்கும் அருளுக்கும் சிவத்துக்கும் நடுவுல அந்த உயிர் இருக்கணும். அதுதான் அந்த 3வது மந்திரம். அததான் இங்க சொல்றார். ஆசு அப்படிங்கிறது ஆணவ மலம். ஆசின் அப்படிங்கிறது இங்க ஆணவ மலத்தால் இல்லையா அந்த மாயைக்கும் துரோதான சக்திக்கும் இடையே இல்லையா அதை விலக்கி வாசீடை அருட்கும் சிவத்துக்கும் நடுவே இடையே இந்த உயிர் நிற்பதுதான் இங்க சொல்லக்கூடியது அப்படின்னு சொல்றார். அப்ப இந்த ஏன் அப்படின்னா அந்த மாயை சார்பும் அந்த துரோதான சார்பும் அற்று அருட்சார்பும் இந்த உயிருக்கு எய்துவது இல்லையா? அருட்சார்புல நிக்கணும். ஏன்னா இந்த நாங்கிறது நமக்கு துரோதான சக்தி, அது மறைக்கிறது. அது இந்த உலகத்தை தான் நமக்கு காட்டும். அதனால நாங்கிற மந்திரமும் போகணும். மா என்பது மலம், மும்மலம். அப்ப அதுவும் போகணும் இல்லையா? அப்ப அதனால அந்த அந்த சக்தியின் அம்சமாகி அந்த துரோதான சக்தியே இங்க இருக்கு இல்லையா? அதனால அந்த துரோதான சக்தி போய் அது சிவசக்தி ஆகணும் இல்லையா? அருட்சக்தியாக நமக்கு மாறணும். அந்த நிலையைதான் இங்க சொல்றார். அப்படி நம்ம சொல்லும் போது அந்த இடைவிடாத அந்த பெருமானுடைய ஏன்னா அப்பர் சுவாமி சொல்றார் இல்லையா? இடைவிடாத உணர்வின் செபமாம் என்று இடையரா அன்பரானவர்க்கு அன்பர் ஆரூரரே அப்படின்னு அப்பர் சுவாமி குறுந்தொகையில சொல்றார். அப்ப இங்க இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும்? ராப்பகல் அற்று இன்பத்தேங்கிறார். ராவ் அப்படிங்கிறது இரவுங்கிறது கேவல நிலை, பகல் என்பது சகல நிலை, இன்பம் என்பது சுத்த நிலை. அப்ப கேவல நிலையும் விடுத்து சகல நிலையும் விடுத்து சுத்த நிலையிலிருந்து இந்த மந்திரத்தை சொல்லணும். இதை பெருமான் சொல்வார். பாவிடையாடு குழல் போல் கறந்து பறந்தது உள்ளம் ஆகிடுவேன் உடையாய் அடியேன் உன் அடைக்கலம் என்பர். அப்ப இங்க கரத்தல் என்பது கேவலம், பறத்தல் என்பது சகலம். அப்ப கறந்து பறந்தது அப்படின்னா அது 2 நேரம் இல்லாத அற்று அந்த சுத்தத்தில் நின்று அத இன்பத்தே. இன்பங்கிறது இங்க பேரின்ப நிலையில இருந்து இல்லையா அந்த துரியாதீதத்திலேயே இல்லையா அதுல பொருந்தி நாம அந்த வகார பொருளான திருவருள் இல்லையா அவன் என்ன பண்ணுவான்? பேரின்பத்திலே இந்த ஆன்மாவை செலுத்துவார் இல்லையா? அப்ப அததான் இங்க நன்னி அந்த ராப்பகல் அற்ற இன்பத்தை. அப்ப இரவும் பகலும் அந்த கேவலமும் சகலமும் இல்லாத அந்த இன்பங்கிறது சுத்த நிலை. அந்த சுத்த நிலையிலிருந்து அந்த துரிய அதீதத்திலிருந்து இந்த மந்திரத்தை நாம சொல்லும் போது நன்னி அருளானது சிவத்தே ஆக்கும்ங்கிறார். அப்படி நம்ம இந்த மந்திரம் போது இந்த சக்தியானவள் நம்மளை என்ன செய்வா? முன்ன இருந்தவ துரோதான சக்தி, அவ உலகத்தை காட்டிட்டு இருந்தா, அது அவளோட இயல்பு. இந்த அருட்சக்தியினுடைய இயல்பு என்ன அப்படின்னா சிவத்தை காட்டுவது. அப்ப
இப்ப அந்த நா மா ரெண்டும் அற்ற நிலையில இந்த மந்திரத்தை சிவய சிவ அப்படிங்கிற அந்த மந்திரத்தை சொல்லும் போது, அந்த மந்திரத்தை எண்ணும் போது, அறிவுல எண்ணும் போது, இந்த ஸ்ரீயான இந்த அருள் சக்தியோட சேரும்போது, இந்த வா ஆன அந்த அருட்சக்தி சி ஆகிய சிவத்தில் கொண்டு சேர்ப்பாள் அப்படிங்கறதுதான் சொல்லுது. நன்னி அருளானது சிவத்தே ஆக்கும் அப்படிங்கிறார். அப்ப என்ன பண்ணுவாவ? அந்த அணு அப்படின்னு சொல்றாரா இல்லையா? இந்த அணுவானது இந்த உயிர் இல்லையா? அந்த அப்ப இது என்ன பண்ணும்? அந்த ஆன்மா அந்த அணுவை ஏன்னா பசு அது அது அணுத்தன்மைப்பட்டு இருப்பதனால அதுக்கு பேர் என்னன்னா பசு இல்லையா? அதனால அணு அதனுடைய வியாபகத்தன்மையில நில்லாம அது அணுவாகி இருக்கிறது இல்லையா? அப்ப அந்த பசுத்தன்மை தீர இல்லையா? அந்த மகர பொருளாகிய அந்த ஆணவம் தீர இல்லையா? அது தீர்ந்து இந்த ஆன்மா தீராதது பசு. இப்ப சொல்லும் போது ஆன்மாங்கிறார் இல்லையா? அந்த அணுவை இல்லையா? இருளானது தீர இன்று அப்படின்னா அந்த ஆன்மா இப்ப அந்த பசுத்துவம் நீங்கி அது சிவ அருளால் சிவத்தே செலுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அந்த அம்மைதான் அந்த பெருமான்கிட்ட கொண்டு போய் நம்மள என்ன பண்ணும்? அந்த சிவத்தே ஆக்க பெற்ற கொண்டு போய் சேர்க்கணும். அதனால இருள் தீரத்தக்கது பசு இல்லையா? அப்ப ஏன்னா அந்த முதலா ஓதுனோம்னா நமக்கு இருள் தான் கிடைக்கும். பெருமானை போய் அடைய முடியாது. அதனாலதான் நாங்கிற மந்திரத்தை முதல்ல வைத்து நம்ம சொல்லலாம். அதனால முதலா ஓதாது சி முதலா ஓதி நாம பயின்று இந்த மந்திரத்தை பயிலணும். அப்படின்னா பயிற்சி. பயிற்சி என்பது தொடர்ந்து செய்வது. இடைவிடாம அந்த மந்திரத்தை என்ன பண்ணிட்டே இருக்கணும்? சொல்லிட்டே இருக்கணுங்கிறார். அப்ப நம்ம சிவபூஜையில கூட நமஸ்காரம் செய்யும் போது நம்ம சொல்லுவோம் இல்லையா? செய்யும் பொழுது அந்த விழுந்து பெருமானை வணங்கும் போது அங்கத்தை மண்ணுக்காக்கி ஆர்வத்தை உனக்கே தந்து பாகத்தை போக மாற்றி பாவித்தேன் பரமான் இன்னை பாவித்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாடலை நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்ப விழுந்தது பசு, விளம்போது பசு, எழுந்தது ஆன்மா இல்லையா? அப்ப அந்த பசுத்துவம் நீங்கி எழுந்தது அந்த ஆன்மா. இன்னும் அந்த பங்கத்தை போக மாற்றின்னு அப்பர் பெருமான் சொல்றாரா இல்லையா? அந்த பங்கத்தை போக மாற்றி அப்படிங்கிறது பங்கங்கிறது தான் நமக்கு சேரான இந்த ஆணவம் கண்மம் மாயை. அந்த பங்கத்தை போக மாற்றி அது போகும்படி நினைந்து. ஏன்னா அந்த பெருமான்ட்ட நம்ம விழறதே எதுக்குன்னா இந்த ஆணவம் கண்மம் மாயைங்கிறது போகணுங்கிறது அந்த நினைப்போட தான் நம்ம பெருமான்ட்ட அந்த நமஸ்காரங்கிறதையே நம்ம பண்றோம் இல்லையா? அப்படி விழுந்து உன்னை பாவித்தேன் அப்படின்னு அப்பர் சுவாமி சொல்றாரு இல்லையா? அப்ப அந்த ஆணவம் மாயை கரும மலங்கள் போய் நம்ம அந்த உபதேச குரு சம்பிரதாயமோடு ஏயும் நெறியது பெறுவேணும்னு அருணகிரிநாத பெருமான் சொல்றார். அப்ப இந்த ஆணவ மாயை கரும மலங்கள் போனாதான் நமக்கு யார் வரா? உபதேச குருபர சம்பிரதாயமோடு ஏயும் நெறியது பெறுவேணும் அப்படின்னு சொல்றார். அப்ப இந்த உபதேசங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த உபதேசமும் குருமுகமாக இல்லையா? அந்த குருபர சம்பிரதாயத்தோடு நம்ம ஏயும் நெறியது பெறுவேணும்னு அருணகிரிநாத பெருமானே சொல்றார் இல்லையா? அப்படி அந்த இதையும் சொல்லுவாங்க. இதையும் சொல்லி அந்த வாக்கை கூறி நினைந்து அந்த 8 உறுப்பும் நிலத்துல தோயும்படி அந்த பலிபீடத்தின் முன்பு நம்ம விழுந்து என்ன பண்ணுவோம்? வணங்குவோம். அதனால இந்த 5 எழுத்தை எண்ணக்கூடிய முறைய இங்க நமக்கு சுவாமி சொல்றார். அப்ப இந்த சி முதலா இந்த அழகு பொருந்தி அந்த திருவைந்து எழுத்தை நம்ம எண்ணி வந்தால் திருவருள்ல பொருந்தி இந்த ஆன்மாவின் ஆணவம் மலம் நீங்கி அந்த கேவலம் சகல ஆகிய அந்த அவத்தைகள் விலகி சுத்த அவத்தையில சிவானந்தத்துல திளைக்க செய்யும். அந்த 5 எழுத்தே நம்மள திளைக்க செய்யும் அப்படின்ட்டு சொல்லி இந்த தத்துவங்கள் என்னுடைய செயல்பாடு எதுவும் இல்லாம ஆணவ மலத்தோடு மட்டும் கூடியிருக்கும் இந்த ஆன்மாவினோட நிலை கேவலம். என்னது கேவலம்னா நமக்கு என்னன்னு தெரியணும் இல்லையா? அப்ப ஆணவ மலத்தோடு மட்டும் நம்ம கூடியிருக்கிற நிலைக்கு கேவல நிலைன்னு பேரு. அந்த ஆன்மாவின் நிலை கேவலம் எனப்படும். அதனால அந்த கேவலங்கிறதுனா ஒண்ணுல தனிமை, அந்த ஆணவ மலத்தோட தனிமைப்பட்டு கிடக்கிறது. அப்புறம் பெருமான் இந்த உயிர்கள் மேல கருணை கொண்டு இந்த கருவிகள் எல்லாம் நம்ம கூட கூட்டுறான். அந்த நிலைக்கு பேர் சகல நிலை. மீண்டும் இந்த கருவிகளை ஆன்மா விட்டு எல்லாம் இறைவன் தான் இந்த கருவிகள் மேல கருத்தை வைக்காம பெருமான் மேல கருத்து வைக்கிறது சுத்த நிலை. அதனால ஆணவத்தால் அறிவை அணுத்தன்மை ஆக்குவதால் தான் இந்த ஆன்மாவிற்கு ஒரு அணுன்னு பேர் இல்லையா? அப்பெல்லாம் விடுத்து அந்த பெருமானுடைய திருவடியை நாம அந்த அடையறதுக்காக தான்
இங்க நமக்கு அந்த அண்ணல் முதலா அழகார் ஐந்தெழுத்தும் ராப்பகலற்ற இன்பத்தே சொல்லு. அப்ப கேவல நிலை சகல நிலை போய் சுத்த நிலையில இந்த சீன் முதலாக இருக்கக்கூடிய அந்த மந்திரத்தை சொல்லு அப்படின்னு சொல்லி நன்னி இருளானது நம்மளை சிவத்தே ஆக்கும் அப்படிங்கிறதையும் நமக்கு அது இந்த மந்திரம் சொல்லக்கூடிய இந்த மந்திரமே இந்த சிவத்திட்ட போய் நம்மளை சேர்த்துரும் அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்றார். அப்புறம் அடுத்த பாடல்ல இந்த இந்த எழுத்துகளுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, அந்த 5 எழுத்தினுடைய தூல வடிவம் அப்படின்னு சொல்லக்கூடிய நமச்சிவாய அப்படிங்கிறதுல அது பருமை நிலை. எவ்வாறுனா இந்த 5 எழுத்துல பதி, பசு, பாசம் அந்த முப்பொருளையும் குறிக்கும். அதனால இங்க பசு பாசங்களோடு இறைவன் கலந்திருக்கக்கூடிய அந்த நிலையைத்தான் நம்ம தூளன்னு சொல்றோம். ஏன்னா நாம அந்த உலகத்தை அனுபவிக்கணும்னா இந்த பாச பொருள்கள் நம்ம எதெல்லாம் அனுபவிக்கிறோமோ அதுமே பெருமான் கலந்திருப்போம். அப்ப இந்த நமச்சிவாயங்கிற மந்திரத்தை சொல்லி இந்த பசுபாசங்களோடு இந்த பதி கலந்திருக்கக்கூடிய அந்த நிலை தான் இறைவனுக்கு தூளம். அதான் நமச்சிவாயங்கிற மந்திரத்தை சொல்றோம். அடுத்தது அந்த நுண்ணிலைன்னு சொல்லக்கூடிய அந்த சூக்கும வடிவங்கிறது உயிருக்கு உயிராய் பிரிப்பின்றி எப்போதும் கலந்திருப்பதால் இறைவனுக்கு இங்க சூக்குமம் எல்லா உயிர்களிடத்தும் ஊனாகியும் உயிராகியும் உணர்வாகியும் கலந்து இருப்பதனால இந்த நிலையை சூக்குமன்னு சொல்றோம். அடுத்த நிலையை அதிசூக்கும வடிவம்னு சொல்றோம். அந்த அதிசூக்கும நிலையில அந்த சக்தியை நின்று சிவம் நீங்கி தோன்றுதல் இல்லாமையால் சிவசக்தி சொரூபமாக பெருமான் நமக்கு காட்சி கொடுக்கக்கூடிய அந்த நிலை தான் அந்த மூன்றாம் நிலை தீக்கையில நம்ம பார்க்கக்கூடியது. மலமற்று சிவமும் சக்தியுமாக இந்த உயிருக்கு காட்சி கொடுக்கக்கூடிய மந்திரம் அந்த சிவைய சிவன்னு சொல்லக்கூடிய அந்த மந்திரம். அதனாலதான் நம்ம அடுத்த அந்த மானதமா கணிக்கக்கூடிய அந்த சிவசக்தி ஸ்வரூபமான அந்த மந்திரத்தை எட்டுவதில் தான் நம்மளுடைய கவனம் இருக்கணும். நம்ம நமச்சிவாயன் மந்திரம் வாங்கிட்டோமே போதும் அப்படிங்கிறத இருக்கக்கூடாது. அது நமக்கு சிவாய நமன் வாங்கி சிவ பூஜை பண்ணிட்டு இருக்கோமே நமக்கு போதும் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. அந்த அடுத்த நிலையான அந்த சிவசக்தி ஸ்வரூபமான மந்திரம். ஏன்னா முதல் நிலையில இறைவன் நமக்கு எப்படி காட்சி தருவான்னா இந்த உலகமா தான் காட்சி தரான். இரண்டாம் நிலையில நமக்கு எப்படி காட்சி தரான் அப்படின்னா பசுவாக கலந்து பசுவோட காட்சி தரான். மூன்றாம் நிலையில தான் தன்னுடைய சக்தியோட கலந்து சிவசக்தி ஸ்வரூபமாக பெருமான் நமக்கு காட்சி தராங்கிறதையும் நமக்கு இங்க ரொம்ப தெளிவாக சொல்றாரு இல்லையா. அந்த பஞ்சாட்சர பேதங்களை நமக்கு சொல்றாரு. அப்ப தூளங்கிறது நமச்சிவய, சூக்குமம்ங்கிறது சிவையனம, சூக்குமம்ங்கிறது ஆ ஊ இம் விந்து நாதம் சொல்லக்கூடியது, அதிசூக்குமங்கிறது சிவய சிவ, பிரணவம் அப்படிங்கிறது ஓம் நம சிவாயன்னு சொல்றது, பிரசாதமாக சொல்வது ஓம் சிவாய நம, காரண பஞ்சாக்கங்கிறது சிவ, மகா காரண பஞ்சாக்கங்கிறது சி, முக்தி பஞ்சாக்கரங்கிறது சிவய அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மந்திரங்களை 9 வேத பஞ்சாட்சரங்களை சொல்ற வழக்கமும் இருக்கு. அதனால இந்த மந்திரத்தை நம்ம இறைவன் சி முதலாக நம்ம ஓதணும்னு சொல்லி அப்ப சி முதலாக ஓதக்கூடிய மந்திரமே 2ஐயும் சொல்லி அதுல எதை நம்ம எந்த வழியில நிக்கணுங்கிறது அந்த சிவய சிவங்கிறத அண்ணல் முதலா இருக்கக்கூடிய அந்த எழுத்துல நிக்கணுங்கிறத இந்த 43வது பாடல் நமக்கு சொல்லி இந்த மாயை சார்புல இருந்து நாம வெளியில வரணுங்கிறதையும் நமக்கு என்ன பண்றார் சொல்றார். அதனால இந்த மலமற்ற அந்த மந்திரத்தை சொல்வதுலதான் நம்ம கருத்து இருக்கணுங்கிறத அந்த 43வது பாடல்ல சொல்லி அடுத்த பாடல்ல 5 எழுத்தை ஓதும் முறை அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் சுவாமி எது சொல்றாரு அதே கருத்து இந்த பாடல்ல வேற வகையா சொல்றார். அப்ப இங்க என்ன சொல்றார், ஆதிமலம் இரண்டும் ஆதியா ஓதினால் சேதியா மும்மலமும் தீர்வு ஆகா. அப்புறம் ஓதம் மதிப்பரிதாம் இன்பத்தே வாழலாம் மாறி விதிப்படி ஓது அஞ்செழுத்துமே. மீண்டும் ஏன்னா திரும்ப திரும்ப அந்த கருத்தை வலியுறுத்துறாரு அப்படின்னா நம்ம ஏன்னா அதனுடைய கருத்தினுடைய முக்கியத்துவத்தை அறிந்து மீண்டும் 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 என்ன பண்றாரு அந்த கருத்தையே சொல்றாரு இல்லையா. ஸ்கூலுக்கு போய் விடுறதுக்குள்ள பிள்ளைங்கிட்ட நம்ம 10 தடவை நல்லா படிக்கணும், கவனமா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும் நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். பாடத்துல கவனி, அதை பேசாத இதை பேசாத, கரெக்டா எழுதிட்டு வா, ஹோம்ஒர்க் குறிச்சிட்டு வா அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி இங்கேயும் நமக்கு ஆசிரியராக இருக்கக்கூடிய மனவாசம் கடந்த பெருமான் இங்கேயும் நமக்கு சொல்றார் 5 எழுத்து ஓது முறைன்னு அந்த பாடல்ல சொல்லும் போது ஆதி மலம் இரண்டும் ஆதியா ஓதினால் சேதியா மும்மலம் தீர்வு ஆகா அப்படிங்கிறார். அப்ப இந்த ஆதி முதல் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸ்தூல பஞ்சாக்கரத்தின்
முதல் மதத்தை சொல்றோம். அப்ப தூல பஞ்சாக்கரம் என்று சொல்லக்கூடிய நமச்சிவாய அப்படிங்கிறது, ஏன்னா அந்த ஆதி மலம் இரண்டும் சொல்றது மலம். அப்ப மலம் எது அப்படின்னா நாவும் மாவும், ஏன்னா ஆதி மலம் இரண்டும் சொல்றாரு. அப்ப அந்த நாங்கிறது துரோதான சக்தியாக இருந்தாலும், ஆதிசக்தி எனப்படக்கூடிய அந்த துரோதான சக்தியாக இருந்தாலும், அந்த சக்தியின் அவ நமக்கு அவ துரோதானமாக மறைத்தல் தொழிலை செய்யறதுனால, இல்லையா, அவ மலத்தோட கலந்திருக்கனால அவளையும் இங்க மலமாகவே சொல்றோம். அவளை ஆதிசக்தி அப்படின்னு சொல்றோம். ஆதிசக்தி எனப்படும் அந்த துரோதான சக்தியை தான் குறிக்கும். அந்த நகாரத்தையும் ஆணவ மலத்தையும் குறிக்கும் மகாரத்தையும் முன்பாக வைத்து நாம இந்த மந்திரத்தை கணித்தால் நமக்கு என்ன, 3 மலங்களையும் களையவே முடியாது. ஒரு காலமும் நமசிவாயங்கிற மந்திரத்தை சொல்ற வரைக்கும் நம்மளை விட்டு மலம் நீங்கவே நீங்காது, களைய முடியாது. அவ்வாறு கணித்தால் அந்த நமசிவாயங்கிற நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா, துன்பங்களை தீர்ப்பதற்கு அந்த மருந்து துணை ஆகாது. அந்த மந்திரம் துன்பங்களை என்ன பண்ணாது, நீக்காது. ஏன்னா உலகத்தின் மீது பற்று வர வர நமக்கு துன்பம் அதிகமாயிட்டே இருக்கும். அப்ப நமச்சிவாய மந்திரத்தை சொல்ல சொல்ல நமக்கு உலகப்பற்று தான் வரும். அந்த உலகப்பற்று வர வர நமக்கு துன்பம் தான் வரும் அப்படிங்கறத இங்க சொல்ற. ஆதிமலம் இரண்டும் ஆதியா ஓதினால் சேதியா மும்மலம். அந்த மும்மலம் சேதியா அப்படின்னா தீராது, களைய முடியாது அப்படின்னு அர்த்தம். களையாது, நீங்காது அப்படின்னு அர்த்தம். அப்புறம் தீர்வாகா போதம் மதிப்பரிதாம் அப்படிங்கிறார் இல்லையா. அப்ப இங்க சொல்லும் போது போதம் அப்படின்னா அறிவு இல்லை, இங்க சொல்றது ஜீவ போதம். அப்ப இந்த நமசிவாய சொல்ற வரைக்கும் அந்த ஜீவ போதம் நம்மளை விட்டு என்ன பண்ணாது, போகாது இல்லையா. அப்ப போதம் மதிப்பரிதாம் இல்லையா. அத அந்த ஜீவ அளவிட்டு அறிவதற்கு அறிவதாகும் அந்த சிவானந்தம். ஏன்னா அந்த நாம அனுபவிக்கிற இந்த இன்பத்தோட பல மடங்கு இன்பத்தை, பல கோடி மடங்கு இன்பத்தை தருவது சிவ இன்பம் இல்லையா. அந்த இன்பத்தே வாழலாம். இது ஒரு இன்பமே கிடையாது. சிவ இன்பத்தை பார்க்கும்போது இந்த உலக இன்பங்கிறது ஒரு இன்பமே கிடையாது. அப்ப இந்த இன்பத்தே நீ வாழலாம். அப்ப இந்த மந்திரத்தை நீ சொல்லிட்டு இருக்க வரைக்கும் துன்பம் தான் இருக்கும். நீ இன்பத்தே வாழலாம் அப்படின்னு நீ நினைச்சினா மாறி விதிப்படி ஓது அஞ்செழுத்துமே அப்படின்னு சொல்ற. அப்ப அந்த விதிப்படி அப்படிங்கிறது விதித்தபடி குருநாதர் எப்படி நமக்கு விதிச்சாரோ அது நாமளா சொல்லக்கூடாதுங்கிறது இங்க சொல்றாரு. அதனால அந்த சிகரம் முதலாக மாற்றி முறைப்படி அதை கணிச்சா, அவ்வாறு நீ கணித்தால் நீ நுகரக்கூடிய அந்த பேரின்பம் உன்னை வந்து சேரும் அப்படிங்கிறார். ஏன்னா அந்த பாச ஞானத்தால நேசமோடும் இந்த உள்ளத்தை நாடி பாத நிழற்கீழ் நீங்காதே நில் அப்படிங்கிறார். ஏன்னா அந்த பெருமானுடைய திருவடி கீழே நிழற்கீழ் நீங்காதே நில் இல்லையா. அப்ப அந்த பெருமானுடைய திருவடி அடைஞ்சா அந்த திருவடி கீழே இருந்து நீ நீங்காம அங்கேயே நில்லு. ஏன்னா அந்த பெருமானை அடைஞ்சாச்சு, அவ்வளவுதான், போயாச்சு, தீக்கை வாங்கியாச்சு, மந்திரத்தை வாங்கியாச்சு, மந்திரத்தை சொல்லியாச்சு அப்படின்னா அப்ப அப்படி சொல்லியாச்சு, இனிமேட்டு நம்ம ஒன்றும் தேவையில்லை, நான் நல்லா மேல நிலைக்கு வந்துட்டேன், ஞான நிலைக்கு வந்துட்டேன், இனிமேட்டு நான் கோயிலுக்கு போக தேவையில்ல, அதை பண்ண தேவையில்ல, இது போக தேவையில்ல அப்படின்னா அந்த தன்மை போயிடும். இந்த அதுல தொடர்ந்து நிக்கலைன்னா அந்த தன்மை போயிடும் இல்லையா. அதனால இப்ப சூரியனுடைய வெளிச்சத்துல நமக்கு எல்லா பொருளையும் அறிந்து கொண்டோம். இனிமேட்டு சூரியன் தேவையில்லைன்னு நம்ம சொன்னோம்னா மீண்டும் இருட்டுதான். அந்த மாதிரி இறைவனுடைய அந்த திருவருளை பெற்றவர்கள் அந்த திருவருளே அழுந்தி நிற்கணும். அததான் இங்க சித்தியார்ல சொல்றார். அப்ப பாச ஞானத்தாலே நேசமோடும் உள்ளத்தே நாடி பாத நிழற்கீழ் நீங்காதே நில், அங்கேயே நின்னுடு, அந்த திருவடி கீழே நில்லு, வெளியே வராத, வந்த ஆணவத்திற்கு நீ விருந்துங்கிறார். அதனால அவனருளாலே அவன் தாள் வணங்கி அவனருளே கண்ணாகத்தான். அப்ப அப்படி பார்த்தா இன்பத்தே வாழலாம் அப்படின்னு சொல்றார். அப்ப அந்த மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை, கண்ணில் நல்ல குதிரும் கழுமள வளநகர் பெண்ணின் நல்லாளோடும் அந்த பெருந்தகை இருந்தது அப்படின்னா அப்ப அந்த பெண்ணின் நல்லாளோடும் அந்த பெருந்தகை இருந்தா நமக்கு எந்த துன்பமும் இல்லை. அப்ப அந்த மாங்கிற எழுத்தை விட்டு அந்த பெண்ணும் அந்த பெண் சொல்லக்கூடிய வாவும் சி என்று சொல்லக்கூடிய இந்த பெருந்தகையோட இருந்ததே, நீங்க இருந்தா நீங்காம இருந்தா மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் அப்படின்னு ஞானசம்பந்த பெருமான் சொல்ற மாதிரி
அந்த தன்மையை இங்க நமக்கு சொல்றார். அப்ப மாறி விதிப்படி இந்த சிவங்கிற மந்திரத்தை மட்டும் வைத்து இந்த உயிரும் இருந்து அந்த அப்படி அந்த பெருமானுடைய அந்த பெண்ணின் நல்லாரோடும் அந்த பெருந்தகை இருக்கக்கூடிய அந்த சிவ அப்படிங்கிற அந்த மந்திரத்தை முன்னிறுத்தி நம்ம சொன்னோம்னா மண்ணில் நல்ல வண்ணம் நாம் வாழலாம், நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவு இல்லை அப்படின்னு ஞானசம்பந்த பெருமான் நமக்கு அந்த சிவ அப்படிங்கிற மந்திரத்தினுடைய அந்த தன்மையும் நமக்கு இந்த பாடலே வைத்து சொல்றார். நம்ம தினமும் அந்த பாட்டை சொல்லக்கூடிய பாடல் தான் அது. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அந்த பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகைங்கும் போது அந்த சி வ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை அந்த சி வ அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரத்தோட யா மட்டும் இருக்கக்கூடிய சிவய சிவ அப்படிங்கிற மந்திரத்தை தான் இங்க ஞானசம்பந்த பெருமானும் சொல்றாரு. அப்ப ஏன் இந்த 5 எழுத்தை நம்ம இப்படி இத்தனை முக்கியத்துவம் கொடுத்து இத்தனை தடவை சொல்லி சொல்லி இத்தனை பாடல்கள்ல இந்த 5 எழுத்தை ஏன் இப்படி நமக்கு வலியுறுத்தி சொல்லணும், அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு பார்த்தா அடுத்த பாடல் அதுக்கு பதில் சொல்றார். 5 எழுத்தினுடைய உயர்வு என்ன அப்படிங்கிறத நமக்கு 42வது பாடல சொல்றார். 5 எழுத்தே ஆகமம். சாமி 5 எழுத்து 5 எழுத்துன்னு இத்தனை பாட்டு 5 எழுத்தா சொல்றீங்களே, இதுக்கு என்ன அவசியம் அப்படின்னா 5 எழுத்தே ஆகமம்ங்கிறார். 5 எழுத்து தான் ஆகமம். அண்ணல் அருமறையும் 5 எழுத்து. 5 எழுத்தே ஆதி புராணம் அனைத்தும் 5 எழுத்து. 5 எழுத்தே ஆனந்த தாண்டவமும். ஆறாருக்கு அப்பாலாம் மோனந்த மா முக்தியும்ங்கிறார். அப்ப நமக்கு இந்த நிலைமையெல்லாம் நமக்கு சொல்றார். ஏன் 5 எழுத்து இப்படி சொல்லணும், 5 எழுத்து சொல்ல வேண்டிய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா அந்த 5 எழுத்து தான் ஆகமம்ங்கிறார். ஏன்னா பெருமான் சொன்னது இல்லையா, இறையருளால் தோன்றியது இந்த ஆகமங்கள். அப்ப சிவபெருமானே திருவாய் மலர்ந்தருளியது 28 சிவாகமங்கள். அதை இங்க சொல்றார். அந்த ஆகமங்கள்னு சொல்லக்கூடிய அனைத்தும் என்னதான் 5 எழுத்துக்குள்ள அடக்கம்ங்கிறார். அப்புறம் அண்ணல் அருமறையும் 2வதா சொல்றது அருமறைகளை. ஏன்னா அந்த 4 வேதங்கள் இல்லையா, அப்படி அந்த வேதங்களை சொல்றது யார் அப்படின்னா அதுவும் 5 எழுத்து தான். 5 எழுத்து சொன்னா வேதம் சொன்ன. ஏன்னா வேதம் 4னும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவேங்கிறார் இல்லையா. ஏன்னா இந்த வேதங்கள்ல நடுவேதமாக இருப்பது யஜுர்வேதம். அந்த யஜுர்வேதத்துல 7 காண்டங்கள் இருக்கும். அதுல நடுவா இருக்கிறது 4வது காண்டம். அந்த அந்த 4வது காண்டத்துல 7 சம்ஹிதைகள் இருக்கு. அந்த 7 சம்ஹிதைகள்ல நடுவாக இருப்பது 5வது பிரசன்னம். அந்த 5வது பிரசன்னத்துலதான் அதுதான் ஸ்ரீருத்ரம். அந்த 5வது பிரசன்னம் தான் நம்ம ருத்ர மந்திரம்லாம் சொல்றாங்க இல்லையா, அந்த ஸ்ரீருத்ர மந்திரம். அதுலயும் நடுவாக இருப்பது நம அப்படின்னு தொடங்கக்கூடிய அன்வாகம். அன்வாகங்கிறது ஒரு அந்த அன்வாகங்கிறது இருக்கு. அந்த அன்வாகத்தினோட இருப்பது நமச்சிவாய என்னும் வாக்கியம். இதன் இடையது அந்த நமச்சிவாய மந்திரத்திலையும் நடுவாக இருப்பது சிவ சி அப்படிங்கிற அந்த சத்தம் தான் இல்லையா. அததான் வேதத்தினுடைய இதயம் அப்படின்னு அந்த சீயை நம்ம சொல்றோம் இல்லையா. அந்த சி அப்படிங்கிறத பஞ்சாக்கரமே. சீனா வெறும் அந்த சீல மற்ற 4ம் அடங்கி இருக்கும். சீ மட்டும் வெளிப்பட்டு ஆணவம், அந்த மலம், உயிர், அருள் சக்தி 4 பேரும் சீக்குள்ளார ஒடுங்கி இருப்பார்கள். அதனாலதான் அதை 5 எழுத்துனே சொல்றோம். சீன்னு ஒரு எழுத்து இருந்தாலும் அதை 5 எழுத்துனே சொல்றோம். அதனால இந்த பஞ்சாக்கரம் தான். இதைத்தான் நம்ம மகாமனு, ஓரெழுத்து பஞ்சாக்கரம், நாயோட்டு மந்திரம் அப்படின்லாம் பல வகையா நம்ம இந்த மந்திரத்தை சொல்றோம். அதனால இந்த 5 எழுத்தே ஆகமம், இந்த 5 எழுத்தே அருமறையும், அப்புறம் இந்த 5 எழுத்தே ஆதி புராணம் அனைத்தும். ஆதி புராணம், ஆதியாகிய புராணம் இல்லையா. புராணம்னால அது பழமைன்னு தான் அர்த்தம் இல்லையா. அப்ப நமக்கு சைவத்துல 14 புராணங்கள் சொல்றோம். நம்ம 14 புராணங்கள் வேத சிவாகம். அந்த புராணங்கள்லாம் அந்த வேத சிவாகம கருத்துக்களை உருவகமாக கொண்டிருப்பது இல்லையா. அதனால இங்க அந்த ஆதி புராணங்கள் எல்லாம் இந்த 5 எழுத்தினுடைய வடிவம் தான். ஏன்னா எது சொன்னாலும் அந்த பதி பசு பாசம் என்று சொல்லக்கூடிய அந்த முப்பொருள்களை பற்றி தான் என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். அதனால அந்த ஆகமங்களும் சரி, மறைகளும் சரி, புராணங்களும் சரி,
அந்த 5 எழுத்து பொருள் 5ஐயும் உணர்த்துவனவாகத்தான் இருக்கும். அப்புறம் அடுத்ததாக சொல்லுவது அஞ்செழுத்தே ஆனந்த தாண்டவம்ங்கிறார். அப்ப அஞ்செழுத்து இது அப்ப இந்த ஆனந்த தாண்டவம் அது பேசும் எழுத்து வா, பேசா எழுத்து சி, இரண்டும் உற்ற நிலை. அப்ப அந்த கொடிக்கவி அப்படிங்கிற நூல்ல நமக்கு சொல்ற மாதிரி 5 எழுத்தும் 8 எழுத்தும் 6 எழுத்தும் 4 எழுத்தும் பிஞ்செழுத்தும் பெருவெழுத்தும் பேசும் எழுத்தும் பேசா எழுத்து என்ற 5 எழுத்தின் பெயர் வேறுபாடு அந்தந்த பக்குவத்துல உள்ளவர்கள் ஓதும் முறைக்கும் நிற்கும் முறைக்கும் ஒத்த வகையில அந்த கொடிக்கவிங்கிற அந்த நூல்ல நமக்கு இது விளக்கியிருக்காங்க இல்லையா. அப்ப பிஞ்செழுத்து பேசும் எழுத்து என்பது திருவருள், பெருவெழுத்து பேசா எழுத்து அப்படிங்கிறது சிவம், பேரெழுத்து ஒன்றுடையானை சென்றடைய பெற்றேனானேன்னு அப்பர் சுவாமி எறும்பியூர் திருச்சாண்டகத்துல நமக்கு சொல்றாங்க இல்லையா. அப்ப அந்த நம்ம சொல்லக்கூடிய சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலம் அப்படின்னு சொல்றோமா இல்லையா. பேசும் எழுத்து அது வகரம் இல்லையா, அந்த அம்பாலோட பெருமான் காட்சி தருது இல்லையா. அதனுள் நின்று பொற்புடன் செய்யும் நடனம்ங்கிறது ஆனந்த தாண்டவம். அதை செய்யும் பூங்கலல் பேசா எழுத்து பெருமானுடைய திருவடி. ஏன்னா அம்மையோட சேர்ந்திருக்கும் போது வகரத்தோட சேர்ந்திருக்கும் போது பேசும் எழுத்து, சிவபெருமான் அவனுடைய பூங்கலையில காட்டும் போது அது பேசா எழுத்து, அதுதான் மோனந்த மாமுக்தின்றோம். அப்ப அந்த ஆனந்த தாண்டவம் மோனந்த மாமுக்தி இரண்டு முறையே இந்த ஆன்மாவிற்கு நிகழ்வது, அது அந்த நடனத்தினுடைய பயனாக இந்த ஆன்மாவுக்கு கிடைக்கிறது. அப்ப இந்த ஆன்மா நிலைகளும் சிவஞான நிலை, துரிய நிலை. சிவஞான நிலைங்கிறது துரிய நிலை, சிவானந்த நிலைங்கிறது துரிய அதீத நிலை. ஏன்னா அது சிவஞான நிலைங்கிறது ஞானத்தை பெற்று அம்மையோட நிற்கக்கூடிய நிலைக்கு பேர் சிவஞான நிலை. அந்த அம்மையும் இல்லாம சிவனோட கலந்திருக்கக்கூடிய நிலை சிவானந்த நிலை, அதுதான் துரிய அதீத நிலை அப்படின்னு. அந்த சிவானந்த நிலையில தான் இந்த ஆனந்த தாண்டவமும் அந்த மோனந்த மாமுக்தியும் அந்த இரண்டும் எங்க இருக்கு அப்படின்னா அந்த வாவையும் விட்ட நிலையில தான் நம்ம அந்த அந்த ஆனந்தத்தையும் ஆனந்த தாண்டவத்தையும் அந்த மோனந்த மாமுக்தி இரண்டையும் நம்ம பெற முடியும் இல்லையா. அந்த ஆனந்த தாண்டவத்தை நேயத்தால் ஆனந்த வாரதியில் ஆன்மாவைத்தான் அழுத்தல் எந்தையால் பரதம் அப்படின்னு நம்ம முன்ன பார்த்தோம் இல்லையா. அப்ப அந்த முடிந்த நிலையான மோனந்த மாமுக்தி அதுதான் இறுதி நிலை. அங்க மும்மலத்தை மோசித்து தானந்தமான இடத்தே தங்கியிடும் ஆனந்த மோண்டு அருந்தி அப்படின்னு பார்த்தோமா இல்லையா 38வது பாடல்ல. அது மாதிரி இங்க அந்த சிவானந்த அனுபூதியை விடயத்தில் தான் அந்த மோனந்த மாமுக்தின்னு சொல்றோம். அப்ப முதல்வன் அந்த அனுபூதியை உடனின்று நமக்கு அறிதல் ஆனந்த தாண்டவம். சிவஞான போதத்தின் அந்த 11வது சூத்திரத்துல முதல் அதிகரண பொருள்ல இந்த சொல்றாரு இதெல்லாம். அப்ப இந்த உயிரினுடைய தன்மை என்னன்னா நோக்கி உண்பவர்க்கு அழுந்துதலும் அறிதலும் தான் இந்த உயிருடைய தன்மை. அப்ப இதுகாரும் இந்த உலகத்துல அழுந்தி உலகத்தை அறிந்து வந்தது. இப்ப பெருமானுடைய திருவடியில் அழுந்தி பெருமானுடைய அந்த ஆனந்தத்தை அறிந்து அனுபவித்து வருகிறது அப்படிங்கறதான் நமக்கு இந்த பாடல்ல நமக்கு சொல்றார். அப்ப இந்த அஞ்செழுத்தினுடைய உயர்வை நமக்கு சொல்றார். அப்ப இங்க நம்ம ஆகமம் அப்படிங்கிறது அந்த பெருமான் அந்த ஆகமம் அப்படிங்கிறது அதனுடைய விளக்கம் சொல்லும் போது ஆகம. அப்ப காவாகிய உயிர் மாவாகிய மலத்தை விடுத்து ஆவாகிய அந்த இறையை அடையக்கூடிய வழியை சொல்வது எதெல்லாம் எந்த நூலெல்லாம் சொல்லுதோ அந்த நூல் எல்லாமே ஆகமம். அப்புறம் அருமறை அப்படின்னு சொல்லக்கூடிய, ஏன்னா அது வா அந்த மறைகள் எல்லாம் வா அப்படின்னு சொல்ல, அது வழிபாட்டு நூல்கள், நம்ம வச்சிருக்கக்கூடிய வழிபாட்டு நூல்கள், அது 4வர் நூல். அப்புறம் வழிபாட்டு அமைப்பு நூல்னு சொல்லக்கூடிய திருமந்திரம், வன்மை பொருள் நூல் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம சித்தாந்த சாத்திரங்கள், இதெல்லாம் அருமறையில நமக்கு வருது. அப்புறம் இதையெல்லாம் அந்த நமக்கு இந்த மாதிரி எல்லாம் பிரிச்சு சொல்றாங்க. அதனால இந்த நூல்கள்லாம் திருவருளால் மெய்யடியார் வாயிலாக வையம் உய்ய வெளிவருவன. இதெல்லாம் அடியாரனுடைய கருணையினால 4வர் பெருமக்களுடைய திருவருள்னால இந்த முறையில் நமக்கு வழிபாட்டு நூல், வழிபாட்டு அமைப்பு நூல், வன்மை பொருள் நூல் அப்படின்னு இதெல்லாம் வகாரத்துல அடங்கும். வாழ்க்கை நூல் நகாரத்துல அடங்கும். இந்த வாழ்க்கையை நம்ம எப்படி வாழணும்னு சொல்லக்கூடிய நூல்கள்லாம் நகாரத்துல அடங்கும். இப்படி மூவகை நூல்களும் சிவாகமங்கள் எனப்படும். இது எல்லாமே இந்த சிவாகமத்துல இருக்கு. அவற்றுல நம்ம வழிபாட்டு நூல் அப்படிங்கிறது 4வர் ஓதும் தமிழ், வழிபாட்டு அமைப்பு நூல் திருமூலர் அருளிய திருமந்திரம், வன்பொருள் நூல் அப்படின்னு சொல்றது மெய்கண்ட நூல்கள், அதாவது இந்த சாத்திர நூல்கள். அப்போ வாழ்க்கை நூல் அப்படிங்கிறது திருவள்ளுவர் நாயனார் அருளிய
இந்த செந்தமிழ் பொதுமறையாம் திருக்குறள். எனவே அந்த 5 எழுத்தினுள் அடங்காத எதுவுமே இல்ல. எல்லாமே அந்த 5 எழுத்துல இருக்கு. உலகம் வேணாலும் 5 எழுத்துல இருக்கு. மலம் 5 எழுத்துல இருக்கு. அருள் வேணாலும் 5 எழுத்துல இருக்கு. சிவம் வேணாலும் எல்லாமே அந்த 5 எழுத்துக்குள்ளார அடக்கும். அதனாலதான் ஞானசம்பந்த பெருமான் வேதம் 4னும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே அப்படின்னு நமக்கு சொல்றார் இல்லையா? அப்ப இந்த மோனானந்தத்துல இருக்கவங்க தான் இந்த 5 எழுத்தே ஆனந்த தாண்டம் 6 அப்பாலாம் மோனானந்த மாமுக்தியும். அப்ப மோனானந்தம்னா மோனம். மோனம் என்பது ஞானத்தின் வரம்பு அப்படின்னு சொல்லணும். அப்ப இதுதான் பேசாத அனுபூதி நிலை அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த பாடல்ல சொல்றார். இப்படி எல்லாம் 5 எழுத்து தான் எல்லாமே. 5 எழுத்து தான் ஆகமம், 5 எழுத்து தான் அருமறை, 5 எழுத்து தான் ஆதிபுராணம், 5 எழுத்து தான் பெருமானுடைய ஆனந்த தாண்டவத்தை நம்ம பார்த்தோம். சிவை நமங்கிறது எப்படி பெருமானுடைய தாண்டவமா இருக்கு, நமசிவாயங்கிறது எப்படி பெருமானுடைய தாண்டவமா இருக்குங்கிறத அதான் ஆனந்த தாண்டவம். இப்படி 6 அப்பாலாம் இல்லையா? அப்ப 6 அப்பால்னா 6 தத்துவங்கள் சொன்னாரா இல்லையா? இந்த நடனம் எங்க நடக்குது அப்படின்னா, அந்த தத்துவங்களை கடந்த மௌனமாயிருக்கும் பேரின்ப வீட்டு நிலையில தான் இந்த ஆனந்த நடனத்தை நம்ம கண்டு தரிசிக்கக்கூடிய அந்த பேரின்ப வீடும் அந்த திருவைந்து எழுத்துக்களை நம்ம கூட அடையக்கூடிய பேரின்ப வீட்டையுமே 5 எழுத்துன்னு சொல்றாரு. திருச்சிற்றம்பலம். இந்த நிலையில நாம இன்னைக்கு இந்த பாடத்தை நிறைவு செய்து அடுத்த பாடல்ல இந்த 5 எழுத்தை சொல்லி முக்தி அடைந்தவர்கள் அப்புறம் ஒவ்வொரு நிலையிலையும் அந்த சகலத்த முக்திக்கு ஓமையாக கூறக்கூடிய அடுத்தடுத்த பாடல்கள்ல அந்த நிலையெல்லாம் நாம பார்க்க இருக்கிறோம். மீண்டும் அடுத்த வகுப்பில் நாம் சந்திப்போம் என்று கூறி இதுகாரும் பொறுமையாக இந்த சிவஞான சிந்தனையை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் வணங்கி நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, குவளை கண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க. திருச்சிற்றம்பலம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மண்டுளார் அடியார் அவர் வான்புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெல்லாம் கைலாய பரம்பரையில் சிவஞான போதநெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெஞ்ஞானுபானுவாகி குயிலாரும் பொழில் திருஆவடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைக மாதோ. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. நன்றி சாமி. சிவாயனம். திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலகிராம் சேனல் மூலம் செவ்வாய்க்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு சித்தாந்த சைவம் என்கிற தலைப்பின் கீழே சைவ சித்தாந்த பயிற்சி வகுப்பில் உண்மை விளக்கம் என்கிற பகுதியை நமக்கெல்லாம் பயிற்சி அளித்து வருகிறார் சேலம் மாவட்டம் ஆத்தூரில் வசிக்கக்கூடிய சித்தாந்த ரத்தினம் சைவ நெறி செம்மல் சிவ திரு ஸ்ரீதேவ ஐயா அவர்களுடைய பொற்பாதத்தையும் நிகழ்ச்சிக்கு வந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி இதுகாரும் இந்த 1 மணி நேரம் நிகழ்ச்சி மிகவும் பொறுமையாக கேட்ட அத்துணை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு இந்த 1 மணி நேர நிகழ்ச்சியில் அடியார் பெருமக்கள் சிந்தித்த அந்த ஐயா அவர்கள் போதித்த அந்த சிவயனம பஞ்சாட்சரம் இந்த மந்திரத்திலே சீக்குண்டான அர்த்தமும் வா என்ற அந்த சொல்லுக்குண்டான அர்த்தமும் யகரத்துக்குண்டான அர்த்தமும் நகர மகரங்கள் குறித்தும் ஐயா அவர்கள் விரிவாக பேசினார்கள். அடியார் பெருமக்கள் இது குறித்து ஏதாவது ஐயப்பாடுகள் ஏதாவது இருப்பின் தாராளமாக கேட்கலாம். ஒரு ஞானாசிரியராக அவர்கள் விளங்கி கொண்டிருக்கிறார்கள். அத்துணை பேரையும் தன்னுடைய அடியார்கள் அத்துணை பேரையும் சிவபூசி செய்ய வைத்து சரிய கிரிய யோக ஞானத்திலே படிப்படியாக அனைவரையும் கொண்டு வந்து மிகப்பெரிய பேரு அவருக்கு இருக்கிறது. அந்த வகையில அடியார் பெருமக்கள் எல்லாம் ஒரு குழாம் போல பெரிய அற்புதமான ஒரு வழிநடத்தல் செய்து வருகிறார்கள். ஐயாவிடம் நீங்கள் இந்த பஞ்சாக்கரம் குறித்து கேட்கலாம், மந்திரங்கள் குறித்து கேட்கலாம்.
உபதேசம் குறித்து கேட்கலாம், தீட்சை குறித்து கேட்கலாம். இப்படி நிறைய இருக்கு அவர்ட்ட. நீங்க நிறைய கேட்கலாம். அ விரும்புங்க அடியார்கள் உங்களுடைய நடுவுல இருக்க பொத்தான அழுத்துனீங்கன்னா, ஐயா கிட்ட பேசுறதுக்கு அனுமதி தரேன். சிவாய நம திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். பேச துடிக்கும் அடியார்கள், அந்த நடுவுல இருக்க பொத்தான அழுத்துங்க. வாங்க காந்தி மாரியப்பன் ஐயா வாங்க. நிகழ்ச்சிக்கு புதுசா வந்திருக்கிறீங்க. எப்படி இருக்கு சொல்லுங்க? மாரியப்பன் ஐயா வாங்க. காந்தி மாரியப்பன். இருக்கீங்களா? திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நல்லதுங்க. நேத்து அங்க நிகழ்ச்சி வாங்க வாங்க. ஐயா நான் பஞ்சாப்ல இருந்து நான் கேட்டுட்டு இருக்கேன். ஐயா 50ஆம் சொல்லுங்க. கிளாஸ் நானும் பயணிட்டு இருக்கேன். சொல்லுங்க சாமி. ஐயா திருச்சிற்றம்பலம் ஓம். திருச்சிற்றம்பலம் ஓம் நம சிவாயா. வாங்க ரொம்ப ஐயா, ஐயா அருமையா பேசுங்க. சொன்னீங்க 5 எழுத்து. ஐயா எனக்கு ஒரே ஒரு சின்ன சந்தேகம். நான் வந்து சோசா ஐயா பேசி கேட்டேன். சிவாய நமக நமச்சிவாயன்னு சொன்னா நமக்கு வந்து நமங்கிறது வந்து பொருளோ தேடி போயிட்டு இருக்கோம். அப்போ ஒரு அம்மாட்ட கேட்பாரு, அந்த அம்மா சொல்லுவாங்க, நான் வந்து நமச்சிவா நம அப்படிங்கிறது 80 வயசு வரைக்கும் கேட்கிறேன். 80 வயசுக்கு மேல சிவாய நமன்னு ஏற்பட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அப்படி கேட்கறப்ப ஏன் அப்படி கேட்டாங்க அப்படிங்கிறப்ப எனக்குன்னு கடமை இருக்கு, அந்த கடமையெல்லாம் முடிக்கணும், சிவன் அருள் புரியணும், அது வரைக்கும் நம்மன்னு கேட்டேன். என் கடமை முடிஞ்சப்ப சிவாய நமக்கு போறேன் அப்படின்னு சொன்னாங்க. இது எந்த அளவுக்கு இது கரெக்ட் என்பதை யார் யாருக்கு எப்ப கிடைக்குமோ கிடைக்கும். அவ்வளவுதான். நம்ம பூமியில பிறந்துட்டோம், நம்ம நம்ம தேடி போயிட்டு இருக்கோம். இப்ப நான் பஞ்சாப் ஏன் வந்தேன்னா, என் பிள்ளைகளை படிக்கணும், அது பண்ணணும், ஒருங்கி போகணும் அப்படின்னு எங்க அப்பா அம்மா plan பண்ணாங்க. இது மாதிரி சூழ்நிலை எல்லா மனிதர்களும் கண்டிப்பா இருக்கும். இந்த மாதிரி நம அப்படிங்கறத வந்து 5 எழுத்து மந்திரம் சிவாய நம சொன்னீங்க. நம்ம சிவாய நம பின்னாடி போகணும் கண்டிப்பா. அது எந்த கருத்தை நீங்க சொல்லுங்கள் என்று திருப்பி நான் கேட்டுக்கிறேன். திருச்சிற்றம்பலம். ஐயா கேள்வி ஐயா ஸ்ரீதர் ஐயா. கேள்வி எனக்கு கொஞ்சம் புரியல. நீங்க சொல்லுங்க. என்ன கேட்கிறாரு ஐயா? அதாவது அவரு மைக்கு, அதாவது போன்ல பக்கத்துல ஐயா மைக் பக்கத்துல வச்சு பேசுங்க. ஏதோ கிணத்துக்குள்ள இருந்து பேசுற மாதிரி இருக்கு. அவர் கேட்கிறாரு. நான் என்ன நினைக்கிறேன் அவர் கேட்கிறாருன்னா, ஒண்ணுல ஒண்ணுல. அது நானும் கேட்டிருக்கேன் ஐயாவுடைய அந்த ஸ்பீச்ச, சோசோமி ஐயாவுத. சரிங்க. அவர் விளையாட்டா கிண்டலுக்கு சொல்வார். ஒரு அம்மாட்ட சொல்வாரா, இந்த மாதிரி நமங்கிற எழுத்தை மாத்தி சிவங்கிற மந்திரத்தை தொடங்குற மாதிரி சிவை நமன்னு சொல்லுங்க. நமங்கிறத சொன்னா உலகில் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஐயாட்ட சொல்லும்போது அந்த அம்மா சொன்னாங்களாம், நான் 80 வயசு வரைக்கும் நமனே சொல்லிக்கிறேன். 80 வயசுக்கு மேல சிவை நமன்னு வாங்கிக்கிறேன் அப்படின்னு கிண்டலா சொல்வாரு. அந்த கருத்து ஐயா சொல்றாரு. அது புரியுது எனக்கு. அப்புறம் சரிங்க. இவரு பஞ்சாப்ல இருக்கேன், பிள்ளைங்களுக்காக போயிருக்கேங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன அதுல சொல்ல வராருன்னு புரியல எனக்கு. ஐயா காந்தி மாரியப்பன் ஐயா. நம்மங்கிற இடத்துல தான் நான் இருக்க மாதிரி தோணுது எனக்கு. ஒரே ஒரு செகண்ட் இருங்க. நீங்க போன் ஹெட்போன் போட்டிருக்கீங்களா சாமி? ஹெட்போன் போட்டு பேசுறீங்களா? ஹெட்போன் போட்டு பேசுறேன் பேசல. ஐயா என்ன இப்ப கேக்குறீங்க? நாம உலகத்துல தான் இருக்கோம், அதனால நம்ம நமசிவாயம்ங்கிற மந்திரம் தான் சொல்லணும் அப்படின்றீங்களா? போன் எடுத்துட்டு பேசுறீங்கன்னா தெளிவா கேட்கும் சாமி. வேற ஒண்ணு இல்ல நான் சொல்லிடுறேன், கருத்தை சொல்லிடுறேன். அதாவது ஐயா ஸ்ரீதேவி ஐயா ஒரே ஒரு நிமிஷம். இப்ப பேசுங்க சாமி. காந்தி மாரியப்பன் பேசுங்க. நமங்கிறதுக்கு நமக்கு சொன்ன மாதிரி நம்ம தேடி போயிட்டு இருக்கோம். எல்லாமே போயிட்டு இருக்கோம். அது நானும் போயிட்டு இருக்கேன், எல்லாமே போயிட்டு இருக்கோம். அந்த நான் மட்டும் என்ன சொல்ல முடியும் என்னால. நம அப்படிங்கிறது சிவாய நமங்கிறது அருமையா சொன்னீங்க. நானும் சிவாய நம பெற எனக்கு என்ன தகுதி இருக்கு என்பதை இன்னைக்குதான் கிளாஸ் வந்திருக்கேன். அதுக்கு வந்து இது ஒரு கிளாஸ் வந்து எனக்கு கண்டிப்பா ஒரு பயனுள்ளதாக இருக்கும். எதுவுமே தெரியாம இருக்கும், தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற உணர்வு நமக்கு கண்டிப்பா கிடைக்குது. அதாவது பசுபதி பாசம் 3 இருக்கணுங்கிறீங்க. எல்லாமே கடவுள் படைச்சிட்டாரு, எல்லாம் பண்றாரு, முன்பிறவி தொடர்பு அப்படிங்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. என்னோட கேள்வி என்னன்னா, நான் மோட்சமடைய என்ன வழி என்பதை எல்லாம் கேட்டேன். நான் வரை கேட்டேன். அதை நான் முயற்சி பண்றேன். நானும் முயற்சி பண்றேன். சரி தேவ ஐயா ரொம்ப அருமையா சொன்னீங்க. உங்க உழைப்புக்கு கோடான கோடி நன்றி. திருச்சிற்றம்பலம். ஐயா இதுல நாம அந்த மோட்சம்ன்ற எதை சொல்றோங்கிறது தான் நம்ம கடைசியா சொல்லி முடிச்சோம் இல்லையா? அந்த கடைசி பாடல் நம்ம சொன்னோம் இல்லையா, மோனானந்த மாமுக்தி அப்படின்னு சொல்றோம்ல, அந்த முக்தி தான் நம்ம பேரு
இன்பம்னு சொல்றோம். அததான் நம்ம மோட்சம்னு சொல்லிக்கிறோம். அப்ப இந்த அஞ்செழுத்தினுடைய உள்ளீடுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கணும். அது படிப்படியா. இப்ப நம அப்படிங்கிறது நமக்கு நீங்க சொல்றீங்க இந்த உலகம் தான் உலகத்துல தான் இருக்கும். எல்லாத்தையும் கடவுள் தான் படைச்சிருக்கான். எல்லாம் நமக்காக தான் அப்படின்னாலும், அதெல்லாம் பெருமான் தான் செலுத்துறான். நீங்க நினைச்சு இப்ப போய் பஞ்சாப்ல இருக்க முடியாது. உங்கள பஞ்சாப்ல கொண்டு போய் விட்டுருக்கிறதே பெருமான் தான். ஏன்னா, நீங்க அந்த நமச்சிவாய மந்திரத்த சொல்றதுனால, சொல்ல சொல்ல உங்கள இன்னும் உலகத்த நோக்கி அனுப்பிச்சுட்டே தான் இருப்பான். எப்ப இந்த உலகத்து மேல உங்களுக்கு ஒரு உவர்ப்பு வருதோ, அப்ப அடுத்த நிலைக்கு உங்கள செலுத்துவான். இதுக்கு வயதெல்லாம் ஒண்ணும் காரணமோ, நம்ம கூட என் பையன் இருக்கான், பொண்ணு இருக்கான் அப்படிங்கிற காரணமோ அதெல்லாம் கிடையாது. நம்மளுடைய அறிவு நிலை எந்த நிலையில இருக்கோ, அந்த நிலைக்கு தகுந்த மாரி தான் சுவாமி நமக்கு அந்த பஞ்சாட்சரத்தை உபதேசம் பண்றான். அதனால இப்போதைக்கு உங்களுக்கு நமச்சிவாயன் மந்திரத்த சொல்லியிருக்கான் அப்படின்னா, நம்ம அடுத்த நிலைக்கு போறதுக்கு என்ன பண்ணணுங்கிறத மட்டும் நம்ம யோசிச்சாவே நம்ம இன்னைக்கு இன்னைக்கு வகுப்பே உங்களுக்கு அதுக்காக தான் இருந்திருக்கும். பெருமான் அந்த அந்த நிலையில தான் உங்கள கூட்டி வச்சிருப்பான். அடுத்த அடுத்த நிலைக்கு நம்ம நீங்க பாடத்திலேயே பார்த்திருப்பீங்க. அதனால நாம நெனச்சு எதுவும் நடக்காது. நம்மளுடைய பக்குவத்த நெனச்சு பெருமான் தான் எல்லாத்தையுமே நமக்கு செய்து வைக்கிறான். யார் எங்க இருக்கணும்? யார் என்ன பண்ணணும்? யார் எந்த மந்திரத்த சொல்லணும்? அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்முடைய பக்குவத்துக்கு தகுந்த மாரி பெருமான் தான் முடிவு பண்றான். எப்ப சிவ விருப்பம் வருதோ, அடுத்த மந்திரத்த நமக்கு அத மாத்தி குடுப்பான். ரொம்ப அருமையா சொன்னீங்க. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய. ஓம் அகத்தீசாய நமக. நன்றி. நன்றி. நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். பக்குவம் உங்களுக்கு ஏற்றவாறு, உயிர்களுடைய பக்குவம் உங்களுக்கு ஏற்றவாறு சாமி இந்த 5 எழுத்தை கொண்டு ஆட்சி செய்வார். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. யாரையும் கைவிட மாட்டார் சாமி. உடையவர்ன்னா நம்மள எல்லாம் உடையவர் தான் அவரு. ஆமா. ஏன்னா நம்ம முதல்லயே அந்த நமச்சிவாய மந்திரத்த பத்தி சொல்லும்போதே சொல்றோம் இல்லையா? ஏன்னா இந்த இறைவன் இந்த முதல்ல இந்த மனித வாழ்க்கையில நம்ம அந்த பொருட்செல்வம், நல்ல சுகமான வாழ்வு தான் நம்ம குறிக்கோளா இருக்கும். இல்லையாய்யா? கண்டிப்பா. அதனால தான் முதல்ல அததான் சுவாமி குடுக்குறாரு. இன்னைக்கு எல்லாரும் ஓ! இந்த நிலையில நாம இன்னைக்கு இவ்ளோ கோடான கோடி மக்கள் இருக்கிற நிலையில இந்த ஒரு 25 பேர், 30 பேர் நம்ம இந்த சித்தாந்தத்தை இறைவனுடைய இந்த பகுதிய நம்ம சிந்திச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, நாம ஆமா. நமக்கு நமக்கு பெருமான் அந்த நிலையை எட்ட வைக்கிறான்னு தானே அர்த்தம். கண்டிப்பா, படிப்படியா, கண்டிப்பா. படிப்படியா, படிப்படியா, படிப்படியா அந்த உலக விருப்பத்துல இருந்து முழுமையா நமக்கு நீங்க போறதில்ல. ஏன்னா அது படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு அத நீக்கிக் கொண்டு தான் இருக்கான் இறைவன். ஆமா. அதனால ஆனா தான் இன்னைக்கு எத்தனையோ வேலை இருக்கும். யாருமே வேலை இல்லாதவங்க இல்ல. வேலைக்கு போயிட்டு வந்தவங்களும் ஓய்வு எடுக்க வேண்டியவங்களா தான் இருப்பாங்க. வீட்ல சமைக்க கண்டிப்பா. வேண்டியவங்களா இருப்பாங்க. ஆனா அத்தன பேருமே இத கேட்கறதுக்கு ஒரு திருவருள் கூட்டி வச்சிருக்கான் அப்படின்னாவே, இவர்கள் எத நோக்கி போறாங்கங்கிறது அவங்க பெருமான் நம்மள நல்ல நிலைக்கு தான் வச்சிருக்கான். கண்டிப்பா, கண்டிப்பா. நம்ம நிகழ்ச்சிக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஸ்ரீலங்கால இருந்து வந்திருக்காங்க தேவகி அம்மா. இருக்கீங்களா? வாங்க. நீங்க என்ன கவனிச்சீங்க? ஆமா வாங்க. தேவகி அம்மா வாங்க. சிவாய நம திருச்சிற்றம்பலம். இருக்கீங்களா? எப்போ வந்தீங்க? மைக் ஆன் பண்ணுங்க பார்க்கலாம். அம்மா தேவகி அம்மா. திருச்சிற்றம்பலம். கேட்கறாங்களா இல்லைன்னு தெரியல. சரி. வேற யாராவது கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறீங்களா? ஐயா கிட்ட. நடுவுல இருக்க பொத்தான அழுத்துங்க. அழுத்துனீங்கன்னா உடனே ஐயா கிட்ட பேசலாம். சரி. எல்லாம் நேரடி மாணவர்களா? யாருக்கும் சந்தேகமே வராது. அதாவது ஸ்கூல்ல படிக்கிறப்ப வாத்தியார் கேட்பாரு, காலை எழுப்பா தெரிஞ்சா தெரிஞ்சு நான் கேட்டா அது தெரியாது. அது மாதிரி ஒவ்வொரு மனிதர்களும் அவங்க அவங்க சூழ்நிலை காரணமாக கேட்க நிறைய ஆசை இருப்பாங்க. கண்டிப்பா கேட்பாங்க. கண்டிப்பா. அந்த வள்ளியம்மா வந்துட்டாங்க. நான் கூப்பிட்டேன் சிவாய அவங்கள. நம்ம ஐயா. வாங்க கேளு. அம்மா ஐயாட்ட கேளுங்க. சொல்லுங்க செண்மகலியம்மா, ஐயா, திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. நீங்க சொன்னது அவ்வளவு நல்லா இருந்தது ஐயா. சிவாய நம்மன்றது நான் அடிக்கடி நமச்சிவாயன்னு தான் சொல்லிட்டு இருப்பேன் ஐயா. இப்ப என்னன்னா கொஞ்ச நாளாவே சிவாய நம்ம தான் சொல்லிட்டு இருக்கேன் நானு. அதுக்கான அர்த்தம் இன்னைக்குதான் ஐயா புரிஞ்சுது. ஐயா. செண்பகலியம்மா தீக்கு வாங்கியிருக்கீங்களா? இல்லங்க ஐயா, வாங்கணும் தான் ஆசை. ஆனா அதை பத்தி எனக்கு தெளிவா தெரியலங்க ஐயா. அதான் இங்க நூல்லயே அத சொல்றாருமா.
அது சொல்லுங்க ஐயா. மந்திரத்தை ஞானாசிரியர்கிட்ட உபதேசம் பெற்ற பிறகுதான் அது மந்திரம்ங்கிறத சொல்றாரு. ம் ம் அது நாமளா சரி. அதெல்லாம் மாத்தி சொல்றது இல்ல. அது குருநாதர் நமக்கு அந்த மந்திரத்தை தொட்டு காட்டினதுக்கு அப்புறம் அந்த மந்திரத்தை சொன்னாதான் அது ம் பயன் ம். தருங்கிறாரு. அதனால ஆமா, அது சீக்கிரமா நீங்க சொன்னீங்க ஐயா, சொல்லும் போது நான் கவனிச்சேன். ஆமா. அது நம்ம ஞான தீட்சை பெற்ற தான் உங்களுக்கு அது நல்லா வரும் அப்படின்றது. சரிங்க ம். ஐயா. தீட்சை வாங்கினா என்னங்க ஐயா? எப்போ எந்த இது எங்க வந்து வாங்குறது எதுவும் எனக்கு தெரியலங்க ஐயா, அது இப்ப விளக்கம் கூட தாங்க. உமாமாலாம் வந்தாங்களே, என் ஆத்தூர் ஆ ஆ பக்கம் கராச்சரியில ஆமாங்க போனாங்க. ஐயா. ஆமாங்க ஐயா. நீங்க அந்த தெரிஞ்சவங்களை தொடர்பு கொள்ளுங்கம்மா. நடராஜன் ஐயர்கிட்ட கேளுங்க, அவர் உங்களுக்கு வழிகாட்டுவார். சரிங்க ஐயா. ஓ! ம். நீங்க அந்த அளவுக்கு வந்துட்டீங்களா வள்ளியம்மா? கண்டிப்பா. சரிங்கம்மா. அப்ப இருங்க நான் வாங்கினாலும் உங்கள ம். அப்ப நீங்க உடனே தயாரா இருங்க. செண்பகவல்லி அம்மா, போரூர் செண்பகவல்லி அம்மா திருவாரூர் ஆதீனத்துக்கு போறாங்க. சமய தீட்சை தராங்க. அதாவது அடிப்படையில சமயத்துக்குள்ள நம்ம எப்படி நுழையணும்? எங்க ஆ போணும்? ஆ அப்படின்ற ஒரு விதிய வந்து போரூர் ம். செண்பகவல்லி அம்மா போகும்போது உங்களுக்கு நான் தகவல் கொடுப்பேன். சரியா? சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. நான் கண்டிப்பா. வாங்கலான்னு தான். ஆமா. ஆனா ஆ நடராஜர் சிலை வச்சிருக்கணும்ன்றாங்க ஐயா, எப்படி அது? நான் சிவலிங்கம் ஐயாட்ட தான் கேளுங்க. வச்சிருக்கேன், ஐயாட்ட பதிகலிங்கம். கேளுங்க. ஐயாட்ட கேளுங்க. ஆ ஐயா. சொல்லுங்கம்மா. நடராஜர் சிலை இருக்கணும் தீட்சை வாங்கணும் அப்படின்றாங்க. நான் படிகலிங்கம் தான் சின்னதா வச்சிருக்கேன் பூஜை ரூம்ல. அப்படியெல்லாம் ம். ஒண்ணும் இல்லம்மா. சரிங்க யாரு இந்த ஐயா. மாதிரிலாம் சொல்றாங்கன்னு தான் தெரியல. ஆமா, இது சொன்னாங்க ஒருத்தங்க, அதனால தாங்க ஐயா கேட்டேன். ஒண்ணும் அப்படிலாம் கட்டாயம்லாம் இல்லம்மா. நடராஜர் வீட்டுல வைக்கிறது நல்லதுதான். ஆனா வச்சிருந்தாதான் தீக்கை வாங்கணுங்கிறதுலாம் ஒண்ணும் இல்ல. சரிங்க ஐயா. எதுக்காக படிகலிங்கம். சொல்லி எதுக்காக சொல்லியிருப்பாங்கன்னா, இப்ப நம்ம அந்த அஞ்செழுத்து சொல்லும்போது, அந்த ம் அஞ்செழுத்து சுவாமியினுடைய அந்த திருக்கோலத்துல எப்படி இருக்குங்கிறத நம்ம உணர்ந்து ஆ கொண்டு சொல்றதுக்காக சொல்லியிருப்பாங்க. அது ஒண்ணும் தப்பு இல்ல. சரி. சரிங்க ஐயா. ம் இங்க ஒரு படம் கூட மாட்டி வச்சுக்கலாம். ஒண்ணும் தப்பு இல்ல. மிக்க இருக்குங்க ஐயா. நன்றிங்கம்மா. ம். அதாவது கேள்வி கேட்கணும்னு கூப்பிட்டப்போ வந்து தைரியமா வந்து பேசுனீங்க. உள்ள இருக்கிறத ம். சரியா வந்து கேட்டு ஐயா, நீங்க நான் அன்னைக்கு தெளிவுபடுத்திட்டீங்க. பார்த்தேங்க ஐயா, காஞ்சிபுரத்துல பார்த்தேங்க ஐயா. எனக்கு ம். அதனால தான் சரி இப்ப இந்த இப்போ அவரை இருங்க. இப்ப உங்களுக்கு பார்த்ததுனால பேசுறேன். கண்டிப்பா. உங்களுக்கு உண்டான விட இந்த போர் செண்பகவல்லி அம்மா தருவாங்க. ஆ சொல்லுங்க. தேவகி அம்மா வந்திருக்காங்களாட்டு இருக்கியா? நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் அம்மா வாழ்க. வாங்க, 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 வணக்கம் வாங்க, ஐயா, வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். வாங்க சாமி. நல்லா இருக்கீங்களா? நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் திருவடியில நல்லா இருக்கேன் ஐயா. எல்லாரும் சிவபெருமானுடைய ஆசீர்வாதம். கருணையினால நாங்க எல்லாம் நல்லா இருக்கிறோம். ஞான வகுப்பு வந்திருக்கீங்க. முதல் வகுப்பா வந்திருக்கிறீங்க. ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கிறீங்க. ஐயா கிட்ட என்ன கத்துக்கிட்டீங்க? கொஞ்சம் பேசுங்க ஐயா கிட்ட. நான் ரொம்ப லேட்டா வந்தேன். அவர் கடைசியா படிச்சு கொடுத்து இருக்கிற நேரம் தான் கொஞ்சம் கேட்டது, அதனால புரியல. ஆனா இப்ப கொஞ்சம் புது போன்லாம் வாங்கிட்டு நீ அடுத்து நான் வருவேன். சரிங்கம்மா, சரிங்கம்மா. சிவபெருமானுடைய கருணையினால கொஞ்சம் ரொம்ப சீக்கிரம் எல்லாம் ஐயா ஸ்ரீலங்கா கூட்டு போங்க. நீங்களும் வாங்க ஐயா. ஏன் ஆ, ஐயா மட்டும் கூப்பிடுறீங்க? ஆ, ஐயா அங்க நீங்க நீங்க எடுக்கிற அந்த தேவார வகுப்புல ஐயா மிங்கிள் பண்ணி விடுங்க. சீக்கிரம் அந்த வகுப்பு நான் ஏற்பாடு பண்ணி தரேன். அந்த பசங்களுக்கு எல்லாரும் ஐயாவுக்கு அறிமுகப்படுத்தி வச்சிடறேன். சரியா? சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. ரொம்ப ஆமா. அந்த நன்றி. வேலையை எல்லாம் நீங்க சிவந்த கரெக்டா பண்ணுங்க. ஆசீர்வாதம். அங்க இருக்கிற மாணவர்களுக்கு எல்லாருக்கும் போய் சேரணும். சரியா? சரிங்க ஐயா, நன்றி. கண்டிப்பா, கண்டிப்பா. நீங்க தொடர்பு ஐயாவுடைய வகுப்ப அந்த ஒளிப்பதிவு வச்சிருக்கேன். ஆமாங்க ஐயா, கடந்த பாக்குறேன் ஐயா. நான் இப்ப ஐயாவுடைய திட்டத்துல ஸ்பீச் கூட அத பார்த்துட்டு நான் அவருக்கு ஒரு மெசேஜும் போட்டிருந்தேன். அப்புறம் சரிங்க. அதுக்கப்புறம் எனக்கு பேசிக்க முடியாம போயிருச்சு. நான் இனி தொடர்ச்சியா பாக்குறேன் ஐயா. கேளுங்க ஐயா கிட்ட எதனா பேசுனா பேசுங்க. ஆஹ் சைவ சித்தாந்தப்படி அந்த 36 தத்துவங்கள் அது இது எல்லாம் கொஞ்சம் நான் தெரிஞ்சுக்கணும் ஐயா. நான் தொடர்ச்சியா பேசுகிறேன் ஐயா. வாங்க ஸ்ரீதேவ் ஐயா. அவங்க 36 தத்துவங்கள்லாம் தெரிஞ்சுக்கணுமா ஐயா? நம்ம முதல்ல பார்த்திருக்கோம் இல்லையா? முதல்ல அதானே பார்த்தோம். ஆமா, கண்டிப்பா. உண்மை விளக்கம் பகுதியில பார்த்திருக்கிறோம். அந்த கொஞ்சம் அந்த ஒளிப்பதிவு நான் அப்ப உங்களுக்கு அனுப்பிட்டோமா? நான் கேட்கிறேன் ஐயா. கேட்கிறேன் ஐயா. முதல்ல கேட்கிறேன் ஐயா. நன்றி, தத்துவங்கள் நன்றி. அத பாருங்க. எவ்வளவு சீக்கிரம் ஐயாவை நீங்க அங்க சரிங்க. கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் சேர்த்துருங்க. சரியா? எங்க அப்பா அதுக்கு ஆசீர்வதிப்பாரு, கட்டாயம் வருவாரு. கண்டிப்பா. நீங்க முதல்ல உள் வாங்கிக்கங்க. உள் வாங்கிக்கிட்டு உங்க மாணவர்களுக்கு நீங்க என்ன பண்ண முடியுமோ அதை செய்யுங்க. சரியா? சரிங்க ஐயா, கட்டாயம். பயன்படுத்திங்க. அந்த மண்ணு பயனுற வேண்டும். எந்த மண்ணு? என்னங்க ஐயா?
அந்த மண்ணு பயனுற வேண்டும். எங்க ராவணாபூமி பயன்பெற வேணும். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. பாருங்க ஐயா, அவங்க ராவணாபுரின்றாங்க. பேசலாம். சரிங்க சரிங்க. ஐயா. நன்றிம்மா. நன்றி ஐயா. மிக்க நன்றி. நமச்சிவாய வாழ்க. வாங்க நமச்சிவாய வாங்க. வாங்க வாங்க வாங்க. தொடர்ந்து வாங்க திருச்சிற்றம்பலத்துல. அடுத்து யார பேச விரும்புறது? கிருஷ்ணமூர்த்தி ஐயா வாங்க. ஐயா ஐயா வணக்கம். அனைவருக்கும் சிவாய நம. வாங்க 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 பேசுங்க. ஐயாட்ட பேசுங்க. ஐயா இதுல சந்தேகம் கேட்கல, நிறைய பேர் கேட்கலன்னா இது ஒரு மிகப்பெரிய டாபிக். எல்லாராலையும் எளிதா புரிஞ்சுக்கினாதான் சந்தேகம் எழும்பும். ஆனா இது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதனால கொஞ்சம் பொறுத்து தாங்க கேட்பாங்க சந்தேகம். இது சாதாரண தேவாரம் திருவாசகத்துலன்னா ஓரளவுக்கு கேட்டுருவாங்க. இது மிகப்பெரிய ஒரு விஷயம். அதனால எல்லாருக்கும் சந்தேகம் எழுன்னா எழாத ஐயா. முதல்ல நம்ம உள்வாங்கிக்கணும், அப்புறமா தான் சந்தேகமே வரும். அது ஒரு கருத்து ஐயா. கண்டிப்பா. இன்னொன்னு, இப்ப நீங்க இது சொன்னீங்கல்ல, தீட்சை வாங்கறதுக்கு ஒரு அம்மா கேட்டாங்க, ஒரு அடியாரு. இப்போ கடைசியா ஒரு வாய்ப்பு நீங்க வழிகாட்டின மாதிரி அந்த பாண்டிச்சேரி ஒரு அம்மா கிட்ட கேட்டு, இந்த அம்மாவுக்கு மட்டும்தான் ஒரு வாய்ப்பு இருக்குங்க, தேவையான அவங்களை வழிகாட்டி விட்டுருங்க, மற்ற மாவட்டத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் லிஸ்ட் அனுப்பிச்சிட்டாங்களாம், கடைசியா அவர்கிட்ட ஒரு வாய்ப்பு இருக்கு, அதனால இப்ப இருக்கிறவங்க உடனடியா கான்டாக்ட் பண்ண அவங்க கூட்டிட்டு போறாங்க ஐயா. நான் வருகிற சனிக்கிழமை போறேன், அந்த ஞாயிற்றுக்கிழமை தீட்சை வாங்குறேன். இப்போ அந்த வள்ளி அம்மாவை நான் இப்போ செண்பகவல்லி அம்மாவோட, இவங்க பேரு செண்பகவல்லி தான், செண்பகவல்லி பிளஸ் இன்னொரு செண்பகவல்லி பிளஸ் பண்ணி விட்டுறேன். அந்த செண்பகவல்லி என்ன பண்ணும், திலகவதி கிட்ட பிக்ஸ் பண்ணி விடும். திலகவதி அம்மா என்ன பண்ணுவாங்க, அந்த நீங்க சொன்ன அடியார் கிட்ட விட்டுருவாங்க. அந்த அடியார் திருவாரூர் ஆதீனத்துல வள்ளி அம்மா கொண்டு போய் சேர்த்துருவாங்க. சரியா? அதனால சீக்கிரமா பயன்படுத்திங்க ஐயா. ஆமா, இன்னைக்கு ஐயா ஃபைனல் பண்ணிட்டாங்க ஐயா, பாலசுந்தரம் ஐயாங்க. இப்பயே அம்மாட்ட சொல்லி போன் பண்ண சொல்லுங்க, உடனே பண்ண. அப்புறமா நிறைய கேட்டிருந்தாங்க, அந்த அம்மா இப்படி இருக்கணுமா அப்படி இருக்கணுமான்னு. ரொம்ப எளிமையா அந்த அம்மா அவர் எனக்கு போன் பண்ணாருங்க, 1 hour பேசினாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது அவர் பேசுனது, எனக்கு எளிமையா கிளாஸ் எடுத்தாருங்க எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு. அதனால அனைவருமே எடுத்துக்கலாம், அது உடனடியா செயல்படுங்க. இன்னும் 2-3 நாள் தான் இருக்குது டைமுங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க. வகுப்புலே இத சொல்லலாம் ஐயா, எல்லாருமே உதவும்ல, அதுதாங்க ஐயா. நாங்க அறிவிக்கும் போது நீங்க இல்ல, அதான் அங்க. ஆமா, நாங்க பலமுறை அறிவிச்சிட்டோம், சொல்லிட்டோம். ஆமாங்க ஐயா, நான் இல்ல, இதுதான் சரி இப்ப தோணுச்சு. அதான் இப்ப நீங்க என்ன பண்றீங்க, செண்பகவல்லி அம்மா தொடர்பு கொண்டு நம்பர் தெரியாதுங்க ஐயா, நான் ஏற்பாடு பண்ணி தரேன். சரி, பட்டமால்லாம் வராங்களாமா? பட்டமால் வராங்களே, ஆத்தூர் தெரியல அக்கா பத்தி நான் கேட்கல. அவங்க கிட்ட நான் உங்களுக்கு தரேன், நம்பர் தரேன், நான் தனிப்பட்ட முறையில் பேசிக்கங்க, உங்களுக்கு ஏற்பாடு நான் பண்ணி தரேன். சரியா? நிகழ்வு செண்பகவல்லி தானமா பேசுறீங்க? ஆமா 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 வராங்கம்மா. சரிங்கம்மா, கொஞ்சம் ஆமா நான் சொல்றது கேளுங்கம்மா. போற செண்பகவல்லி அம்மா, சொல்றதை மட்டும் கேட்டுங்க, நிகழ்ச்சியில வேண்டாம். நீங்க தனிப்பட்ட முறையில பேசி எல்லாம் நீங்க உங்களுக்கு தொடர்பு ஏற்படுத்தி தரேன். நீங்க நல்லபடியா திருவாரூர் ஆதீனத்துல போய் அந்த தீட்சை பெறதுக்கான எல்லா ஏற்பாடும் அடியன் செய்து தரேன். சரியா? சிவாயனம். வேற யாராவது சந்தேகம் கேட்க விரும்புறீங்களா? வேற யாராவது சந்தேகம் இருக்கா? இன்னைக்கு நிகழ்ச்சியில நமச்சிவாயன்னு சொன்னா நம்ம அருள் நோக்கத்துக்கு போக முடியாது, இந்த உலகியல் நோக்கத்துக்கு போக முடியும். அதுல இருந்து கடந்துன்னா அம்மா இதை ரெண்டுத்தையும் கடந்து சிவக்கு போகணும். அப்புறம் வகரன்றது நடுவுல இருக்கும். அப்ப சி சி வ ய சி வ யான்றது உயிர் ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்குன்றதெல்லாம் பேசினாங்க ஐயா. வேற யாருக்கும் சந்தேகம் இருக்கா? கேட்க போறீங்களா? சரிங்க, நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம். திருச்சிற்றம்பலம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை, கண்ணின் நல்லதுரம் கழுமல வளநகர், பெண்ணின் நல்லாலோடும் பெருந்தகை இருந்ததே, தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலவரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. திருச்சிற்றம்பலம். எம்பெருமானல் தரும் ஏலவார் குழலி உடனாகி கட்சி ஏகம்பனுடைய அருள் பரிபூர்ணமாக அனைவருக்கும் கிடைப்பதாக 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 என்று கூறி நிகழ்ச்சிக்கு வந்துள்ள அத்தனை அடியார் பெருமக்களை பொன்னார் திருவடிகளை மனம் மொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சி இதுகாரம் பொறுமையாக நமக்கு எல்லாம் எடுத்து இயம்பி ஐயா ஸ்ரீதேவ் ஐயாவுடைய பொற்பாதங்களை மனம் மொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். மீண்டும் வருகிற செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணிக்கு
சித்தாந்த சைவம் என்கிற தலைப்பின் கீழே சைவ சித்தாந்த பயிற்சி வகுப்பில் உண்மை விளக்கம் என்கிற பகுதியை நாம் சிந்திக்கலாம் என்று கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம்.